எல்லோருக்கும் வணக்கம். நாடளாவிய சேவைகள் மற்றும் நிறைவேற்றுத்தர பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடாத்தப்படுகின்ற திறந்த மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட வகையிலான போட்டி பரீட்சைகளுக்கு பொதுவானதாக ஒன்றிணைக்கப்பட்டு நடைபெறுகின்ற கிரகித்தல் அல்லது மொழியாற்றல் என்று புரிந்து கொள்ளக்கூடிய வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிற நாங்கள் பொதுவாக கிரகித்தல் என்று பேசுகிற விடயம் தொடர்பான 2025 அக்டோபர் மாதத்தினுடைய வழிகாட்டல் செயலமர்வு தொடரின் 2வது செயலமர்வில் சந்திக்கிறோம். ஒளிப்பதிவின் மூலமாக இதை அணுகக்கூடியவர்களுக்காக மிகச் சுருக்கமாக ஒரு 2 நிமிடங்கள் எடுத்து சில விடயங்களை பேசிய பின் எங்களுடைய பயிற்சிக்குள்ள போகலாம். ஒன்று, செயலமர்வில் இணைபவர்கள் உங்களுக்கு அந்தந்த நிறுவனங்கள், நீங்கள் எந்த நிறுவனத்தினூடாக இணைந்து கொண்டீர்களோ அந்தந்த நிறுவனங்களில் தரப்படுகிற இலக்கங்கள் இருக்கலாம், அடையாள இலக்கங்கள், அவற்றை பயன்படுத்துங்கள். ஆனால் கட்டாயமாக அந்த இலக்கங்களின் பின்பாக உங்களுடைய பெயர், உங்களை கூப்பிடக்கூடிய ஒரு முழுமையான பெயர் இருக்க வேண்டும். எவரேனும் இனிஷலோடு வருகிறார்கள், PQRST என்று வருகிறார்கள், ஒப்போ, சாம்சங், ஐபோன் இந்த மாதிரியான பெயர்களில் வருபவர்கள் சர்வ நிச்சயமாக எந்த முன்னறிவித்தலும் இல்லாமல் உடனடியாக செயலமர்விலிருந்து அகற்றப்படுவார்கள். இது 2வது விடயம். 3வது, இந்த செயலமர்வு நடந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் ஒளிப்பதிவு செய்யவோ கீறி விளையாடவோ வேண்டாம். இந்த ஒளிப்பதிவை நம்பி பல பேர் இருக்கிறார்கள். இப்ப நீங்க கீறி விளையாடுறது அப்படி செய்ய வேண்டாம். ஒளிப்பதிவில் சில விடயங்கள் அவசியமில்லை, ஒளிப்பதிவு செய்ய அவசியமில்லைங்கிற விடயங்களை நாங்கள் தவிர்த்து இதை ஒரு சரியான ஒளிப்பதிவாக செய்வதற்கு முயற்சி செய்வோம். ஆகவே நீங்கள் ஒளிப்பதிவு செய்ய வேண்டாம். எல்லோருக்கும் அந்த ஒளிப்பதிவு தரப்படும் என்பதனால நீங்கள் இதில் அச்சமடைய தேவையில்லை. 4வது, செயலமர்வின் போது வினவப்படுகிற வினாக்களுக்கு எல்லோரும் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒருவருடைய பெயர் சுட்டி அவரிடம் கேள்வி கேட்கிற போது அவர் பதிலளிக்க மறுத்தால் அல்லது பதிலளிக்காமல் மௌனம் சாதித்தால் அவர் குரூப்பில் இல்லை, அவர் எங்கேயோ போயிட்டார், ஒன் பண்ணி விட்டுட்டு கருதி அவரே அன்றைய செயலமர்வில் இருந்து வெளியே அனுப்பிடுவோம். அவர் ஃப்ரீயாகவே இருக்கட்டும். எவரேனும் ஒருவரை பெயர் குறித்து கேள்வி கேட்கிற போது தன்னால் இயன்ற வரைக்கும் பதிலளிக்க வேணும். ஒரு நேரடி வகுப்பு நடந்தால் நிச்சயமாக நீங்கள் பேசுவீர்களானே, அதே விதமாக நடந்து கொள்ள வேணும். இது ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் செய்கிற அவமரியாதையாக கருதப்படும். யாரேனும் மௌனம் சாதித்தால், மீண்டும் மீண்டும் கூப்பிடுகிற போது மௌனம் சாதித்தால் அவர்கள் செயலமர்விலிருந்து அகற்றப்படுவார்கள். இது காசுக்காக நடத்தப்படுகிற வியாபாரம் இல்லை. எனக்கு 1 ரூபாவும் பாவமாக சம்பாதிப்பதற்கு விருப்பம் இல்லை. 1 ரூபா பணம் உங்களிடமிருந்து பாவ சொத்தாக தேடிக்கொள்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. இங்க வருகிற பிள்ளைகளுக்கு கை நிறைய ஏதாவது கொடுத்து விட வேணும் அப்படின்னு ஆசைப்படுது. 5வது, இந்த செயலமர்வின் போது கேள்வி கேட்கிற போது தானாக முன் வந்து பதிலளிக்க ஆர்வமாக இருப்பவர்கள் உங்களுடைய ஒலி வாங்கிய தயார் நிலையை கொண்டு வரலாம். மெக்க ஒன் பண்ணலாம், விளங்குற தமிழ்ல சொல்லுவோம், மெக்க ஒன் பண்ணலாம். அப்படி தயாராக இருப்பவர்கள்ல நான் பெயர் குறித்து கேட்பவரை தவிர ஏனையவர்கள் உங்களுடைய ஒலி வாங்கிய மீள நிறுத்தி கொள்ள வேணும், மெக்க ஓஃப் பண்ணிக்கொள்ள வேணும். ஒருவர் பேசும்போது தயவு செய்து மற்றவர்கள் குறுக்கீடு செய்ய வேண்டாம். ஆர்வ மிகுதியினாலே அவ்வாறு செய்ய வேண்டாம். இந்த கருமங்கள் இந்த ஒளிப்பதிவை பாதிக்கும் என்பதன் காரணமாக ஒளிப்பதிவை நம்பி வாழுகிறவர்களுக்கு நாங்கள் செய்கிற உதவியாக கருதி உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டப்படுகிறது. இப்பொழுது செயலமர்வுக்குள்ள போகிறேன். அதற்கு முன்பாக இன்னொரு விடயம், இந்த இந்த வகையான உரைப்பகுதிகள் வருமா, அந்த வகையான உரைப்பகுதிகள் வருமா என்ற கேள்விகள் குழுவில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, எந்த வகையான உரைப்பகுதியும் வரும். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் தரம் 6ல் இருந்து தமிழ் புத்தகம், புவியியல் புத்தகம், குடியுரிமை கல்வி புத்தகம், வரலாற்று புத்தகம் போன்றவற்றை படிக்க தொடங்கலாம். கொஞ்சம் உயர் தேர்ச்சியும் திறனும் வாசிப்பு உள்ளவர்கள் அரசினால் வெளியிடப்படுகின்ற பல்வேறு செயற்பாட்டு அறிக்கைகள், ஆண்டறிக்கைகள், அவற்றில் இருக்கக்கூடிய விடயங்களை வாசிக்கலாம். இது வருமா இது வராதா என்று சொல்லுவதற்கு இங்கு யாருக்கும் வல்லமை இல்லை. பரீட்சை வினாத்தாளில் எந்த பகுதியிலிருந்தும் உங்களுக்கு வினாக்கள் வரலாம், எந்த பகுதியிலிருந்தும் உரைப்பகுதிகள் வரலாம். அது சங்கீதமாக இருக்கலாம், மொழியியலாக இருக்கலாம், தொல்லியல், சுகாதாரம், மருத்துவம், போசாக்கு, பொழுதுபோக்கு, பொருளாதாரம், சமூகவியல், சமூக விஞ்ஞானங்கள் சார்ந்து எந்த பகுதியிலிருந்தும் வரலாம். எதை தந்தாலும்
நீங்கள் ஒரு நிறைவேற்றுதர பதவியில ஒரு பதவிநிலை உத்தியோகத்தராக அமர்ந்திருக்க போகிறவர்கள் அதற்கு பரீட்சை எழுதுகிறவர்கள். ஆகவே எந்த விடயம் சார்ந்த ஒரு உரைப்பகுதியை தந்தாலும் அதனுடைய சாராம்சத்தை தெளிவாக அதிலிருந்து வேறுபடாமல் ஐயம் திரிவு இல்லாமல் புரிந்து கொள்ள முடியுமா என்பதை பரீட்சிப்பதுதான் இந்த வினாத்தாளின் நோக்கம் என்பதனால எது வரும் எது வராது என்று சொல்வதற்கு எனக்கு தெரிந்த வரையில யாருக்கும் அந்த திறன் கிடையாது. எல்லாம் வரும். ஆர்வம் இருந்தால் நீங்கள் இதையும் வாசித்துக் கொள்ளலாம். ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல புத்தகங்களாக இருக்க வரும். கதை புத்தகம் வாசிக்கலாமோ என்று கேட்டால் எனக்கு தெரியாது. சரிதானே? சரி, இப்ப செஷனுக்குள்ள போ. நாங்கள் ஏற்கனவே பார்க்கப்பட்ட ஒரு வினாத்தாளினுடைய தொடர்ச்சியாக இன்றைய செயலமர்வை அமைத்துக் கொள்வதாக அறிவித்திருந்தோம். ஏற்கனவே இலங்கை மத்திய வங்கிக்கு பயிலுனர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடாத்தப்படுகிற ஒரு வினாத்தாள் உங்களோடு பகிரப்பட்டிருந்தது. அந்த வினாத்தாளினுடைய நேரம் 1 மணி நேரமாக இருந்தது. தரப்பட்டிருக்கக்கூடியது 1 மணி நேரம். உண்மையில் அந்த வினாத்தாளை பார்த்தால் கிரகித்தலும் கட்டுரையும் என்று குறிப்பிடப்பட்டு 1 மணி நேரத்தில் எழுதுவதற்கு மிகவும் சிரம சாத்தியமான ஒரு வினாத்தாள். சாதாரணமாக அதை எழுதிவிட முடியாது. நீண்ட பயிற்சியும் முயற்சியும் உடையவர்களால் மட்டும்தான் அந்த வினாத்தாளை அணுக முடியும். ஒரு விடயத்தை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இது கல்வி பொது தராதர உயர்தர கல்வி பொது தராதர உயர்தரம் சித்தி அடைந்தவர்களுக்காக நடத்தப்படுகிற ஒரு பரீட்சையின் வினாத்தாள். அவர்களுக்கே இந்த வினாத்தாள் இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்றால் இங்கே இருக்கிற நீங்கள் எல்லோரும் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினாலே அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழக பட்டம் ஒன்று தகுதியாக வேண்டப்படுகின்ற பரீட்சைகளுக்கு தயார்படுத்துகிறவர்கள் அல்லது ஆக குறைந்தது 10 வருட சேவை அனுபவம் கொண்டவர்களாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு பரீட்சைக்கு தோற்ற வேண்டியவர்கள். ஆகவே உங்களுடைய வினாத்தாளனுடைய கடிதம் தொடர்பில் நான் விவரிக்க வேண்டியது இல்லை. நாங்கள் இதை படிக்கிற போது நீண்ட நேரம் எடுத்து படிப்போம். ஏன் நீண்ட நேரம் எடுத்து படிக்கிறோம் என்று கடந்த செயலமர்வில் ஒரு சகோதரர் கேட்டிருந்தார். அதனுடைய அர்த்தம், இதை நீண்ட நேரம் எடுத்து படிப்பதன் மூலமாக ஒரு 3 மாத கால பயிற்சியின் பின்பாக நீங்கள் மிக குறுகிய நேரம் எடுத்து வினாத்தாளுக்கு விடையளிப்பதற்காக என்பது என்னுடைய சுருக்கமாக விளக்கமாக இருந்தது. சரி, இப்ப இந்த வினாத்தாளில் நாங்கள் பார்க்க போகிற வினா வடிவத்துக்குள்ள போவோம். இந்த வினா வடிவம் என்பது இன்று நடைபெற்ற முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கான ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை உட்பட எல்லா விதமான போட்டி பரீட்சைகளிலும் மொழியாற்றல் கிரகித்தல் தொடர்பான வினாத்தாள்களில் வரக்கூடிய ஒரு வினாவடி. இது யாருக்கு வரும் யாருக்கு வராது என்ற கேள்வி எல்லாம் இல்லை. 2 புள்ளிகள் அல்லது 3 புள்ளிகள் கொண்டதாக இது அமையும். சில வேளைகளில் இதனுடைய பின்னொட்டாக இந்த தரப்பட்ட உரைப்பகுதியில ஒரு குறிப்பிட்ட சொற்றொடர்களை நிழற்றிவிட்டு அவற்றை தடித்து எழுத்தினால் காட்டிவிட்டு அதற்கான விளக்கத்தையும் எழுதுங்கள் என்பது போல வினவப்படுவது உண்டு. உதாரணமாக பிள்ளைகள், இதுல இப்ப நான் சொல்லுகிறேன், சமமான பொருளாதார மட்டங்கள் என்பதை தடிச்ச எழுத்துல போடுவார்கள். அதுக்கு விளக்கம் எழுத சொல்லி கேட்பார்கள். அவ்வாறான வினாவை நாங்கள் தொடர்ந்து வருகிற வேறு செயலமர்வுகளில் பார்க்க போகிறோம் என்பதனால இங்கே நான் புதிதாக இதனை இணைத்துக் கொள்ளவில்லை. இதுல முதலாவது வினாத்தாள், எங்களுடைய பயிற்சி இந்த செயலமர்வுகளுடைய முதலாவது வினாத்தாள் முதலாவது கேள்வியுடையத்தின் முதல் உரைப்பகுதி ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது தொடர்பாக விளக்கமாக பேசியிருக்கிறோம். தாமதமாக இணைந்தவர்கள் குழுவிலே பகிரப்பட்டிருக்கிற அல்லது மீண்டும் பகிரப்பட இருக்கிற அந்த கடந்த செயலமர்வுடைய காணொலியை தயவு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். 2வது உரைப்பகுதியும் நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம். இது தொடர்பிலே பேசியாச்சு. 3 சரி, 4 சரி, 5வது சரி, 6வதும் நாங்கள் ஏற்கனவே பார்த்ததுதான். இதில் 6 உரைப்பகுதிகளுக்கு எவ்வாறு சுருக்கம் எழுதுவது என்பது தொடர்பாக நாங்கள் பேசி கடந்த செயலமர்வினை நிறைவு செய்கின்றோம். இன்றைக்கு இதனுடைய மிகுதி பகுதியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதில் இன்னொரு 4 உரைப்பகுதிகள் இருக்கிறது. இது முடிய நான் உங்களுக்கு வேறு சில விடயங்கள் தொடர்பாக பேசுவேன். இந்த உரைப்பகுதி இப்ப எல்லோருக்கும் உங்களுக்கு கண்ணில் தெரியக்கூடியதாக இருக்கும், ஸ்கிரீன்ல தெரியக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த உரைப்பகுதியை வாசிப்போம். வாசித்த பின்பு இதற்கு அணுகுவதற்கான முறைமையை
நான் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு சொல்வது போல புதிதாக இணைந்தவர்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த விடயத்தை நான் பேசுகிறேன். நாட்டின் கம்பெனித்துறை பொருளாதார அபிவிருத்தியில் முக்கிய பங்கை வகிக்கின்றது என்பது பரவலாக ஏற்கப்பட்டுள்ளது. எனவே விரைந்த அபிவிருத்தியை வேண்டி நிற்கும் அரசாங்கங்கள் நாட்டில் கம்பெனித்துறையை ஆளுகைப்படுத்தும் பொருத்தமான ஒழுங்குமுறைப்படுத்தல் கட்டமைப்பொன்றை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும். திருப்பியும் வாசிக்கிறேன். நாட்டின் கம்பெனித்துறை பொருளாதார அபிவிருத்தியில் முக்கிய பங்கை வகிக்கின்றது என்பது பரவலாக ஏற்கப்பட்டுள்ளது. எனவே விரைந்த அபிவிருத்தியை வேண்டி நிற்கும் அரசாங்கங்கள் நாட்டில் கம்பெனித்துறையை ஆளுகைப்படுத்தும் பொருத்தமான ஒழுங்குமுறைப்படுத்தல் கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும். சரி, இதுல உரையாசிரியர் சொல்லுகின்ற பிரதானமான செய்தி என்ன? எனக்கு யார் பிள்ளைகள் அதுக்கு பதில் சொல்ல போகிறவர்கள்? கம்பெனி துறை சரியாக கட்டமைக்கப்பட்ட நாட்டினுடைய பொருளாதாரம் அபிவிருத்தி அடைந்திருக்கு. ஓ சாரி, தனுராஜ் திருப்பி ஒருக்கா அதை சொல்லுங்க. மைக் ஓட்டோவா ஒன்று ஓஃபு போயிட்டு திரும்ப உங்களுடைய பதிலை சொல்லுங்க. கேள்வியை நான் கேட்கிறேன். இதில் உரையாசிரியர் சொல்லுகிற பிரதானமான கருத்து என்ன? தனுராஜ் சொல்லுங்க. பிரதானமான கருத்து, மிக பிரதானமான கருத்து என்ன? பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யறது. சொல்லுங்க, முதல்ல ஆர்வமா சொன்னீங்களே. ஓம் சார், இந்த பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய விரும்புற நாடு மற்ற பிள்ளைகள் பிளீஸ் கொஞ்சம் மைக்க ஆஃப் பண்ணுங்கோ. வீடுகளில் கதைக்கிறதுக்கெல்லாம் மைக்க ஆன் பண்ண வேண்டாம். சார், பொருளாதாரத்தை அபிவிருத்தி அடைய நினைக்கின்ற நாடு அந்த கம்பெனி துறை அந்த ஆளுகை வரணும். சரி, நல்லது. பாப்போம், வேற யாராவது இன்னும் திருத்தமாக பதில் சொல்ல போற? சஜிதா, சஜிதா கதைங்க. அவங்களுடைய சவுண்ட் வரையில. ஜெகஜிமனுக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். சொல்லுங்க ஜெகஜிமன். சார், நாட்டின் அபிவிருத்தியில கம்பெனியின் முக்கியத்துவத்தை சொல்றதான் இந்த பந்தியின் நோக்கம் சார். நாட்டினுடைய அபிவிருத்தியில் கம்பெனி துறையின் முக்கியத்துவத்தை சொல்வது என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்துக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார்? பிரதானமாக என்ன விடயத்தை சொல்லுகிறார்? இந்த கட்டமைப்பை சீர்திருத்தம் சொல்ல வரேன் சார். கட்டமைப்பை சீர்திருத்த வேண்டும், அதாவது கம்பெனி கட்டமைப்பை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும். கம்பெனி கட்டமைப்பு ஒழுங்குமுறைப்படுத்துவது அவசியம் என்று சொல்லுகிறேன். கிரேட். அப்ப அவர் சொல்லுகிற பிரதானமான கருத்து என்பது அபிவிருத்தியில கம்பெனியின் பங்கு எந்த சொல்றதை முக்கியத்துவப்படுத்துறேன். சரி, வேற யார் இதை எனக்கு சரியா சொல்ல? ஹஃப்ராத் வாங்க. நாட்டின் அபிவிருத்திக்கு கம்பெனி துறை முக்கிய பங்கு வகிக்கின்றது. அப்படிப்பட்ட கம்பெனி துறையை அந்த கட்டமைப்பை உருவாக்குறாரு, கவனம் செலுத்தணும். சரி, இனி திரும்பவும் ஒரு தடவை சொல்லுகிறேன் பிள்ளைகள். பல பேர் மைக் ஆன் பண்றீங்க, கேட்கிற ஆளை தவிர மற்றாக்கள்
பேச வேண்டாம். ஒரே நேரத்தில் 3-4 பேர் பேசுகிற மாதிரி இருக்கும். புதிதாக இணைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தயவு செய்து மைக்கவுன் பண்ணுங்க. நான் கேட்கிறாள் மட்டும் பதில் சொல்லுங்க, மற்றாக்கள் திருப்பி ஓவர் பண்ணிடுங்க. சரி, ஹஃப்ராத் வந்தீங்க, சொல்லுங்க. ஓகே, என்னடா கம்பெனிகளை ஒழுங்குபடுத்துறது முக்கியத்துவம் சொல்றேன். கம்பெனி துறையை ஒழுங்குமுறைப்படுத்துவது முக்கியமானது என்று சொல்லுங்க. சரி, அதான் அவர் பேசுகிற பிரதான நியாயம், பிரதான விடயம். ஏன்னா பிரதானமான விடயம் நியாயம். அதற்கு அவர் சொல்லுகிற நியாயப்பாடு என்ன ஹஃப்ராத்? என்னண்டா பொருளாதார வளர்ச்சியில கம்பெனிகள்ல பங்கு இந்த குறிப்பிட்ட அளவு இருக்குது. என்னண்டா அதால அவளை கண்ட்ரோல் பண்ணு சொல்றேன். சரி, அப்ப இங்க அவர் சொல்லுகிற பிரதானமான கருத்து கம்பெனி துறையை ஒழுங்குமுறைப்படுத்தும் கட்டமைப்பொன்று உருவாக்குவது அவசியம். சரியா? அப்ப கம்பெனி துறையை ஒழுங்குமுறைப்படுத்தும் கட்டமைப்பொன்றை உருவாக்குவது அவசியம். இதில் நான் ஒற்றை வார்த்தையே போடுறேன், அவசியம். கம்பெனி துறையை ஒழுங்குமுறைப்படுத்தும் கட்டமைப்பொன்றை உருவாக்குவது அவசியம். இது பிரதானமான கருத்து. இந்த பிரதானமான கருத்தை நாங்கள் இப்ப யார் இதை உருவாக்க வேணும்? அரசு. அப்ப அரசுங்கிறதையும் சேர்த்துக்கொள்வோம். இப்ப 7 சொல்லு, 3, 4, 6, 7 சொல்லு வந்துட்டு இன்னும் ஒரு 6 சொல்லு எங்களுக்கு இருக்குது. ஆகவே இந்த பிரதான கருத்தை அழுத்தி சொல்வதற்கு அவர் உபயோகிக்கின்ற நியாயத்தையும் நாங்கள் சேர்க்கலாம் போல இருக்கு. இந்த பிரதானமான கருத்தை, அதாவது அரசாங்கம் கம்பெனி துறையை ஒழுங்குமுறைப்படுத்தும் கட்டமைப்பை ஸ்தாபிப்பது அவசியம். அரசாங்கம் கம்பெனி துறையை ஒழுங்குமுறைப்படுத்தும் கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவது அவசியம் என்று சொல்லியிருக்கு. சரி, இதற்குரிய நியாயப்பாடாக என்ன சொல்லுகிறார் ஹஃப்ராத்? பொருளாதார அபிவிருத்தியில் அவட பங்கு முக்கியமா இருக்கிறதால நாங்கள் பெண்ணுக்கு விரைந்த பொருளாதார அபிவிருத்தியை வேண்டி நிற்கும் அரசாங்கங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்ற நியாயம் மேலையும் சொல்லி இருக்கிறேன். அவ கம்பெனி துறை பொருளாதார அபிவிருத்தியில் முக்கிய பங்காற்றுவதால், பங்கை வகிப்பதால் என்று எழுதுகிற போது 2 சொல்லாகிடும். அப்ப கம்பெனி துறை பொருளாதார அபிவிருத்தியில் முக்கிய பங்காற்றுவதால், இதுக்குள்ள 6 சொல்லு வந்துட்டு. அப்ப எங்களுடைய உச்சம் இவ்வளவுதான். இதுக்கு அங்கால போகையில் அது புதியவர்களுக்காக சொல்லுகிறேன். ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுவது என்பது உச்ச அளவாக 9 சொற்கள்ல எழுதலாம். குறைந்த அளவாக 9 சொற்களில் எழுதலாம். உச்ச அளவாக 13 சொற்களில் எழுதலாம். சரிதானே? அப்போ அதை கருத்துல கொண்டு பார்க்க வேணும். ஒருவர் செய்தி ஒன்று அனுப்பியிருக்கிறார், அது என்ன என்று பார்ப்போம், என்ன போட்டிருக்காங்க என்று சொல்லி. இல்லை, அது முதல் போட்ட மெசேஜ். சரி, நல்லது. ஹஃப்ரத் 6வது கேள்வி பார்க்கல என்று சொல்லியிருக்கிறீங்க. சரி, பார்க்க. சரியா? இப்போ பிள்ளைகள் சொல்லுங்கம்மா. பிரணாம். சார், இப்படி எழுதலாமா சார்? விரைந்த அபிவிருத்திக்கு கம்பெனி துறையும் அவசியம் என்பதால் அரசாங்கம் அத்துறையில் விருத்திக்கு கவனம் எடுக்க வேண்டும் என்று. விரைந்த அபிவிருத்திக்கு கம்பெனி துறையும் அவசியம் என்பதால், அந்த அவசியம் என்பதால் என்பதை ஒற்றை சொல்லாக்கலாம், பங்காற்றுவதால். ஒரு அவசியம் இல்லாட்டி அவசியம் என்பதால் என்று எழுதினேன். திரும்ப வாசி. விரைந்த அபிவிருத்திக்கு கம்பெனி துறையும் அவசியம் என்பதால் அரசாங்கம் அத்துறையின் விருத்திக்கு கவனம் எடுக்க வேண்டும். அத்துறையின் விருத்திக்கு கவனம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி பொருத்தமானது. ஆனால் அந்த துறையினுடைய விருத்தி என்பதை விட இங்க சொல்லி இருக்கு என்னென்னால், அந்த துறை விருத்தி அடையணும்னா அந்த துறையை ஒழுங்குபடுத்துறது தான் எங்களுக்கு முக்கியம். அந்த ஒழுங்குபடுத்துதல் என்பது இருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். சரிதானே? ஓகே. ஹம்சா ஏதோ இப்ப இந்த
பெயர் சார் ஒரு ஆள் தானே, ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்க. ஹலோ சார். அமீர் கம்சார்ன்ற ஒரு ஆள் தானே, இன்னும் ரெண்டு மூணு பேர் இல்லை தானே. அரசானது ஒரு விஷயம் நாட்டின் விரிவான பொருளாதார அபிவிருத்திக்கு கம்பெனியின் பொருத்தமான ஒழுங்குமுறை கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும். திருப்பி வாசிங்க. அரசானது நாட்டின் விரைவான பொருளாதார அபிவிருத்திக்கு கம்பெனியின் பொருத்தமான ஒழுங்குமுறை கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும். சரி, பொருத்தமானது. சரி, அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். அந்த விட சரி. திரும்ப திரும்ப சொல்லுகிறத புரிந்து கொள்வதற்கு இயலாதவர்கள், அடிப்படையான கிரகித்தலும் இல்லாதவர்களை நான் கண்டிக்கிறத தவிர வேறு வழி இல்லை. சில பேர் 3 போட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய பெயரை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்க என்று சொல்லி கேட்டுக்கிறேன். சரிதானே? இதெல்லாம் ரெக்கார்டிங்கில் வர வேணும் என்று ரொம்ப பேர் ஆசைப்படுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். 3 குற்று போட்டு ஒரு ஆளுக்கு பேர் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி அறிஞ்சில்லை. ஒருத்தருக்கு பேருக்கு பதிலாக 3 குற்று போடுறது. இப்போ தொடங்குற போது தான் சொன்னேன், தயவு செய்து உங்களுடைய பெயர்களை மாற்றிக்கொள்ளுங்க என்று சொல்லி. திரும்ப நாங்கள் சந்தோஷமா பேசக்கூடாது என்று சொல்லி யோசிக்கிறீங்களோ தெரியல. இன்னும் ஒருவர் எல்பிஎஸ் என்று அவர் அப்படியே தான் இருக்கிறேன். சரி, நாங்கள் போவோம், இந்த ரெக்கார்டிங்கை பழுதாக்க வேண்டாம். அடுத்ததுக்குள்ள போவோம். 6வது பார்த்துட்டோம் போல ஹஃப்ராத், நீங்க என்ன கேட்டிருந்தீங்க 6வது பார்க்க இல்லை என்று சொல்லி. யாரோ ஒரு ஆள் கை தூக்கி இருக்கிறீங்க, எல்பிஎஸ் தான், சொல்லுங்க. ஓம் சார், அன்னைக்கு 5 மட்டும்தானே சார் பார்த்துனாங்க. இந்த 6வது பார்க்க இல்லையா இந்த பகுதி? இல்ல சார். சரி, நல்லது ஞாபகப்படுத்தியதுக்கு தேங்க்யூவா. சரி, இந்த 6வது பகுதி ஒரு 3 வரியில இருக்குது. இந்த பகுதியை பார்ப்போம். மொத்த மீன் உற்பத்தியில் கடல் மீன் உற்பத்தி துறை 87% பங்களிப்பு செய்ததுடன் எஞ்சியவை நன்னீர் மீன் உற்பத்தியிலிருந்து பெறப்பட்டன. இவ் ஆண்டு காலப்பகுதியில் கடல் மீன் உற்பத்தி 13% வளர்ச்சி அடைந்திருப்பதுடன் நன்னீர் மீன் உற்பத்தி 10% அதிகரித்தது. சரி, இங்க திரும்ப ஒரு தடவை வாசிச்சுட்டு கேள்வி கேட்கிறேன். மொத்த மீன் உற்பத்தியில் கடல் மீன் உற்பத்தி துறை 87% பங்களிப்பு செய்ததுடன் எஞ்சியவை நன்னீர் மீன் உற்பத்தியிலிருந்து பெறப்பட்டன. இவ் ஆண்டு காலப்பகுதியில் கடல் மீன் உற்பத்தி 13% வளர்ச்சி அடைந்திருப்பதுடன் நன்னீர் மீன் உற்பத்தி 10% அதிகரித்தது. சரி, இப்ப எனக்கு பிள்ளைகள் சொல்லுங்க, இந்த பகுதியில இதை எழுதியவர் பேசி வருகிற பிரதானமான செய்திகள் என்ன? நான் கேட்கிறாள், பதில் சொல்லுங்க. சியான் கதைங்க. சிஹான் கதைங்க, மற்ற பண்ணுங்க. இதுல சொல்ல விளைகிறது என்னன்னா, மொத்த மீன் உற்பத்தியில் கடல் மீன் உற்பத்தியின் முக்கிய பங்கு. மொத்த மீன் உற்பத்தியில கடல் மீன் உற்பத்தி முக்கிய பங்கு வகிக்கிறது. சரி, இது அதனுடைய பிரதானமான விடயம். சரி, டனோசா சொல்லுங்க. மொத்த மீன் உற்பத்தியில வந்து கடல்ல நன்னீர் மீன் உற்பத்தியின் அதிகரிப்பு விதத்தை சொல்லுது. ரெண்டுலையும் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லுது. அப்படியா? 2 உற்பத்தியிலையும் அதிகரிப்பு இருக்குது. சரி, பரவாயில்லை. பிரனிஷ்கா சொல்லுங்க. சார், மொத்த மீன் உற்பத்தியில கடல் மீன் உற்பத்தி தான் அதிகமானதை சொல்லி, ஆனா இந்த ஆண்டு 2 உற்பத்தியுமே அதிகரிச்சிருக்கிறத பத்தி சொல்லிக்கிறேன். 2 விடயமும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்க முதல் 2 பேருமே ஒரு பாதியை சொன்னாங்க. என்ன, முதலாவது விடயம் என்னன்னா, மொத்த மீன் உற்பத்தியில் கடல் மீன் பங்கு அதிகமாகவும் நன்னீர் பங்கு குறைவாகவும் இருக்கு. சதவீதம் எல்லாம் எழுத தேவை. சதவீதம் தருகிறது அவர் சொல்லுகிற கருத்தை ஆதாரப்படுத்துவதற்காகத்தான் தருவார்கள். சில வேளைகளில் ஞாபகம் வச்சிருங்க, கருத்தே சொல்ல மாட்டார்கள், புள்ளி விவரம் மட்டும்தான் தருவார்கள். சரிதானே? இப்போ சில வேளைகள் நான் சும்மா ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். 2017 இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 2017
இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீதம் 5.2 வீதமாகவும் 2018 அது 5.1 வீதமாகவும் 2019 4.7 வீதமாகவும் 2020 1.1 வீதமாகவும் 2021 1.2 வீதமாகவும் 2022 1.1 என்கிற வீதத்திலையும் காணப்பட்டது என்று சொல்லி தருவார். இது நான் சும்மா சொல்லுகிறேன், இப்படியான சரியான தகவல் அல்ல. 2000 இருந்து எடுப்போமே, 2020 இருந்து எடுக்கணுமா? சும்மா கற்பனையாகத்தான் சொல்லுகிறேன். இதுல இருக்கிறது ஒன்றும் சரியான தகவல் அல்ல. 2020ஆம் ஆண்டு 5.2 ஆகவும் 21 5.1 ஆகவும் 22 4.7 23 1.1%, 24 மற்றும் 25 அது 1.2 மற்றும் 1.1 ஆகவும் காணப்பட்டது என்று சொல்லி புள்ளி விவரங்கள் மட்டும் தந்திருக்கிறாங்க. இதற்கு நாங்கள் சாராம்சத்தை எப்படி எடுத்துக்கொள்வோம்? இந்த புள்ளி விவரத்தை ஏன் தந்தவர்? சதவீதம் ஆண்டுதோறும் கூடி குறைஞ்சு போகுது, கூடி குறைஞ்சு போகுது என்று சொல்வதற்கு. பரவாயில்லை தனுராஜ். ஓகே, வேற யாரு பதில் சொல்ல போறது? ஹஃப்ரத்? ஒப்பிட்டு பாக்குறது. ஒப்பிட்டு பார்ப்பதற்காக தந்திருக்கிறேன். அது சரி, நீங்க இதுக்கு சமரி எப்படி எழுதுவீங்க? சார் 2020 இருந்து 21 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைஞ்சிட்டு அதுக்கு பிறகு 2023 வந்து பாரிய வீழ்ச்சி ஒண்ணு சந்திச்சு அது அப்படியே குறைஞ்சிட்டே பேத்திக்குது. நல்லா சரி, அதையும் ஏற்றுக்கொள்ளலாம். அது சரியான கருத்து. நொஸ்கி பேசுங்க. சார் இது சொல்றது வருடாந்த வந்து உற்பத்தி துறையில வீழ்ச்சியை கண்டுகிட்டு போகுதுன்ற ஒரு கன்செப்ட்ல எடுக்கலாம் தானே சார்? கிரேட் கிரேட் கிரேட். இங்கே அவர் சொல்லுகிற பிரதானமான எண்ணக்கரை என்னவென்றால், அவர் இதை பேச விளைவதனுடைய நோக்கம் 2020க்கு பின்னர் பொருளாதார வளர்ச்சி சாதகமாக இல்லை, அல்லது பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சோண்டு தான் இருக்குது, வீழ்ச்சி அடையலை. அதை யோசிக்கணும் நீங்க. பொருளாதார வளர்ச்சி வீதம் குறைவாக இருக்கிறது, பொருளாதாரம் வீழ்ச்சி அடையலை, மைனஸு போயில. முதல் ஆண்டு 100 இருந்தால் 105.2 இருக்கிறது. அடுத்த முறை முதல் ஆண்டு 100 இருந்தால் 105.1 இருக்கும். முதல் ஆண்டின் வளர்ச்சியை விட அடுத்த ஆண்டுல வளர்ச்சி குறைவாக இருக்கிறது. பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி சாதகமாக இல்லை, அல்லது பொருளாதார வளர்ச்சி வீதம் அடுத்துள்ள 5 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக குறைவடைந்து செல்லுகிறது. சில புள்ளி விவரங்கள் புறக்கணிக்கத்தக்கவை. உதாரணமாக 1.1 இருந்து திருப்பி 1.2 வந்திருக்கு சார். அது என்னன்னு நீங்க தொடர்ச்சியா வீழ்ச்சி அடைகிறது? நாங்கள் 5ல் இருந்து 1க்கு போயிட்டோம், பிறகு அதுல 1.1 கூடினதை வச்சு கொண்டு வெற்றி விழா கொண்டாடிடுமா? ஒட்டுமொத்தமாக 2020க்கு பிறகு பொருளாதார வளர்ச்சியில ஒரு தேக்கநிலை காணப்படுகிறது. இதுதான் நாங்க சொல்லப்படுகிற செய்தி. அப்ப நாங்கள் புள்ளி விவரங்கள் எதுவுமே எழுத தேவையில்லை சுருக்கத்தில். சரிதானே? அப்ப இங்கேயும் உரையாசிரியர் இந்த உரைப்பகுதியில எங்களுக்கு சொல்லுகிற செய்தி, அவர் முக்கியமாக என்ன செய்தியை சொல்றாருன்னா, மொத்த மீன் உற்பத்திக்கு கடல் மீன் அதிக அளவிலும் நன்னீர் மீன் குறைந்த அளவிலும் பங்களிப்பு செய்கிறது. இது ஒரு விடயம். 2வது, இந்த ஆண்டில் 2மே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கடல் மீன் 13 வீதம், நன்னீர் 10 வீதம் என்ற 2மே வளர்ச்சி அடைந்திருக்கு. ஆகவே 2ஐயும் சேர்த்து ஒரே வசனத்துல, திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரே வாக்கியத்தில் எழுதணும். பிறகு முற்றுப்புள்ளி போட்டு 2 வசனம் எழுதி போட்டு வந்துடக்கூடாது. டோட்டலா விட்டா முற்றுப்புள்ளி போட்டு 2 வசனம் எழுதினால் எந்த பயனும் இல்லை, அதோட அவுட். அப்போ அதுல கவனமா பார்க்க வரும். மொத்த மீன் உற்பத்தியில் கடல் மீன் அதிகமாகவும் நன்னீர் மீன் குறைவாகவும் பங்களித்ததோடு இவ்வாண்டில் 2 உற்பத்தி வளர்ச்சி அடைந்தது, அல்லது 2 உற்பத்தியிலும் அதிகரிப்பு ஏற்பட்டது. வளர்ச்சி அடைந்தது, அதிகரித்ததுன்னு போடலாம். இரு உற்பத்திகளும் அதிகரித்தது. இவ்வாண்டில் 2 உற்பத்திகளும் விருத்தி அடைந்தன, அதிகரித்தன. மொத்த மீன் உற்பத்தியில் கடல் மீன் அதிகமாகவும் நன்னீர் குறைவாகவும் பங்களித்ததோடு இவ்வாண்டில்
இரண்டும் மேம்பட்டன அல்லது அதிகரித்தன என்று சொல்லி எழுதினால் பொருத்தமானதாக இருக்கும். சரி, வெவ்வேறு ஆக்கள் வெவ்வேறு விதமான விடைகள் அனுப்பியிருக்கிறீங்க. பெருமளவுக்கு எல்லோருடைய விடைகளும் சரியாக இருக்கிறது. அதுல வார்த்தைகள்ல வேறுபாடு இருக்கு. நான் சொல்லுகிற மாதிரியாக அதே வார்த்தைகள் அப்படியே எழுதி கொள்ள இயலாதுதானே, அது சாத்தியமில்லை ஒவ்வொரு திட்டம். ஆனால் சரியாக எழுதியிருக்கிறீங்க. இதுதான் விஷயம். மொத்த மீன் உற்பத்தியில் கடல் மீன் பங்களிப்பு அதிகமாகவும் நன்னீர் பங்களிப்பு குறைவாகவும், கடல் மீன் பங்களிப்பு அதிகமாகவும் நன்னீர் மீன் குறைவாகவும் காணப்படுவதோடு இரண்டும் இவ்வாண்டில் அதிகரித்தன என்ற பொருள் அமையுமாறு எழுதி கொண்டால் திருப்தமானது. சரி, அப்ப நான் பிள்ளைகளை அடுத்த கூட்டிக் கொண்டு போகிறேன். சொல்லுங்க ஜெகஜிம்மன், கேளுங்க சார். இதுல மைய கருத்து என்ன சார்? இதுல கடல் மீனுடைய பங்களிப்பு அதிகமாக இருப்பது பிரதானமாக அவர் சொல்ல விளைகிறார். அத்தோடு ரெண்டினுடைய உற்பத்தியும் அதிகரிக்கிறது என்பது இங்க உண்மையா ரெண்டும் பிரதானமான கருத்து தான். ஒன்று அவற்றின் பங்களிப்பை பேசுவது, இரண்டாவது அவற்றின் வளர்ச்சியை பேசுவது. அப்ப நாங்கள் ரெண்டையும் சேர்த்தே எழுதுவோம். இதுல ஒன்றை தவிர்க்கலாம். இது ஒரு பாதி அது ஒரு பாதி போல இருக்கு. கடல் மீன் அதிகமாகவும் நன்னீர் குறைவாகவும் இருப்பதோடு இரண்டினதும் உற்பத்தி அதிகரித்தது என்கிறத சேர்த்து எழுதினோம்னா பொருத்தமா இருக்கு. சிகான் ஏதோ கேட்க வாரீங்க? சார், இதுல முக்கிய கருத்தை நம்ம சொல்லலாமா சார்? சொல்லுங்க. மொத்த மீன் உற்பத்தியில் கடல் மீன் உற்பத்தியின் பங்கு தானே குடியறிக்கை. கடல் மீன் உற்பத்தி முக்கியமான பங்கு தான் இதுல சொல்ல விளைகிறார். சொல்லலாம் விட்டு போட்டு நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் வசதி இருக்கிறபடியா அதனுடைய துணை கருத்துக்களையும் ஓரளவுக்கு சேர்த்துக் கொள்ளலாம். கடல் மீன் பங்களிப்பு உயர்வாகவும் நன்னீர் பங்களிப்பு குறைவாகவும் இருப்பதோடு ரெண்டும் வளர்ந்தது என்று சொல்வதற்கு எங்களுக்கு சொல்வரையும் இருக்குது. மற்ற அவர் சொன்ன எல்லா கருத்துக்களையும் நாங்கள் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கு. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிற போது அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. சரி, அடுத்த பகுதிக்குள்ள போகிறேன். இதுல மொத்த மீன் உற்பத்தின்னு சொல்லாம மீன் உற்பத்தின்னு சொன்னாங்க சார். மீன் உற்பத்தி சொல்லு ஒரு எழுத்து குறைஞ்ச மாதிரி சொல்லு. மீன் உற்பத்தியில் கடல் மீன் அதிகமாகவும் நன்னீர் ஒரே சொல்லுதானே, நன்னீர் மீன் குறைவாகவும் இருப்பதோடு இவ்வாண்டில் இரண்டிலும் வளர்ச்சி காணப்பட்டது. அல்ல, இரண்டும் வளர்ந்தது, இரண்டும் மேம்பட்டது. ஏதோ அதுவும் கூட வார்த்தைகளை போட்டுக்கொள்ளுங்க. மொத்த மீன் உற்பத்தி என்று சொல்லாம மீன் உற்பத்தி என்று சொல்லலாம்ங்கிறது பரவாயில்லை. அது சொற்கள் உங்களுக்கு இடம் கொடுத்தா வாய்ப்பு இருந்தா போடுங்க, பிரச்சனை. அந்த மொத்த என்பது ஒரு அடைமொழியாக நாங்கள் இதுல கருத தேவையில்லை. என்னென்றால் அவர்கள் பங்களிப்பு மொத்தத்தில பங்கத்தானே சொல்லுகிறேன். சில இடங்கள்ல இப்ப நான் இதுல சொல்லி தந்தேன் பாருங்க, இந்த பொருத்தமான என்பதை நாங்கள் தவிர்த்து கொண்டோம். இந்த உரைப்பகுதியில 7வது உரைப்பகுதியில பொருத்தமான என்பது ஒரு அடைமொழி, சரிதானே? அதுபோல விரைந்த பொருளாதார அபிவிருத்தி என்கிறதுலையும் விரைந்த என்பது ஒரு அடைமொழி. அப்ப அடைமொழிகளை இயலுமான அளவுக்கு தவிர்ப்பது, அடைமொழிகளையும் விவரித்தல்களையும் தவிர்க்கிறது நல்லது. நான் கடந்த சேலம் வந்து நானோ தொழில்நுட்பம் சம்பந்தமாக பேசுகிற போது அந்த உரைப்பகுதியை உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். நானோ தொழில்நுட்பம் சம்பந்தமாக பேசுகிற சொன்னேன், அடுத்த கீழ்த்துண்டை விடுங்க, அது தேவையில்லை, பிள்ளைகள் அதை கையை விடுங்க என்று சொல்லி. ஏனென்றால் அது கீழ்ப்பகுதி ஒரு விவரிக்கிற வடிவமாக இருந்தது. இப்போ இந்த உரைப்பகுதி அதை பேசிக்குள்ள நான் சொன்னேன், இந்த பகுதியை நீங்கள் எடுக்கவே வேண்டாம் என்று சொல்லி. ஏனென்றால் அது அந்த தொழில்நுட்பம் எவ்வாறு தொழிற்படுகிறது என்பதை விவரிக்கிறதாக இருந்தது. இப்போ நாங்கள் இப்படி இந்த உரைப்பகுதிகளை செய்கிற போதுதான் இந்த நுட்பங்கள் எங்களுக்கு கைவருமா, இது விவரிக்கிறது, இதை விடலாம், இதுல அடைமொழி இருக்குது, மிகுந்த செல்வாக்கு செலுத்தியது இருக்கிற போது அந்த மிகுந்த என்கிறது ஒரு அடைமொழி. நாங்கள் செல்வாக்கு செலுத்தியது என்று எழுதலாம் சுருக்கத்துக்கு. மிகுந்த என்பது அங்க ஒரு பொருள் தராமல் இல்லை, அது அழுத்தி சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் நாங்கள் சுருக்கம் அளித்தல் என்று வருகிற போது அந்த அடைமொழிகளை தவிர்க்கிறது எங்களுடைய பங்காக இருக்கு. அதே போல அவர் இங்க கேட்டது போல இந்த மொத்த என்பதை எடுத்தால் என்ன பெரிய வேறுபாடு இல்லை. ஆனால் இந்த மொத்த என்பது இங்க அடைமொழி அல்ல. ஏனென்றால் மொத்த உற்பத்தியில் என்று சொல்வதிலும் உற்பத்தியில் என்று சொல்வதிலேயும் கருத்து வித்தியாசம் பெரிய அளவுக்கு வராது.
அதை தவிர்த்தால் நட்டம் வராது. வாய்ப்பு இருந்த சொற்களினுடைய எண்ணிக்கை உங்களுக்கு அடங்கினால் அதை போடலாம். அது அடைமொழியாக கருத வேண்டாம். சரி, நான் அடுத்த உரைப்பகுதியை திருப்பி கூட்டிக் கொண்டு போகிறேன். இது இந்த பேப்பர்ல என்ன பிரச்சனைனா மேலும் கீழுமாக மாறி மாறி இருக்கிறது. நீங்க பார்த்திருப்பீங்க. சரிதானே, பக்கங்கள் மாறி இருக்கு. இப்படித்தான் பரீட்சை திணைக்களத்தின் இணையதளத்துல இருந்தது. அப்போ ஒன்றும் செய்ய இயலாது. 8வது உரைப்பகுதிக்கு போகிறேன். சுற்றுலா கைத்தொழிலுக்கான முதன்மை திட்டம் ஒன்று தேவையாக இருப்பதுடன் அதனூடாக சுற்றுலா கைத்தொழிலையும் அது தொடர்பான செயற்திட்டங்களையும் விரைவுபடுத்துவதுடன் இவற்றில் நிலவும் தடைகளையும் அகற்றிவிட வேண்டும். சுற்றுலா கவர்ச்சிகளை பன்முகப்படுத்தி ஊக்குவிப்பதற்கு அரசாங்கமும் தனியார் துறையும் ஒன்றிணைந்து பணியாற்றுவது அவசியம். சுற்றுலா கைத்தொழிலுக்கான முதன்மை திட்டம் ஒன்று தேவையாக இருப்பதுடன் அதனூடாக சுற்றுலா கைத்தொழிலையும் அது தொடர்பான செயற்திட்டங்களையும் விரைவுபடுத்துவதுடன் இவற்றில் நிலவும் தடைகளையும் அகற்றிவிட வேண்டும். சுற்றுலா கவர்ச்சிகளை பன்முகப்படுத்தி ஊக்குவிப்பதற்கு அரசாங்கமும் தனியார் துறையும் ஒன்றிணைந்து பணியாற்றுவது அவசியமானதாகும். சரி, இப்ப எனக்கு சாராம்சம் சொல்ல வேண்டாம். எல்லாரும் மைக்க ஓ பண்ணுங்க. பல பேருடைய மைக்க ஒன்றில் இருக்கிற மாதிரி இருக்க ஓ பண்ணுங்க. அப்பதான் திருப்ப யார் வருகிறார்கள்னு பார்த்து கொள்ள முடியும். இதை எழுதியவருடைய நோக்கம் என்ன? சிகா, சரி கதைங்க, உங்களுக்கு வாய்ப்பு தான். எழுதியவரின் நோக்கம் சுற்றுலாத்துறை மேம்படுத்த முதன்மை திட்டத்தின் அவசியம். சுற்றுலாத்துறை மேம்படுத்துவதற்கு முதன்மை திட்டத்தின் அவசியம். சரி, ஓகே, ஓ பண்ணுங்க. துஷா சொல்லுங்க. சுற்றுலாத்துறையில அரசாங்கம் தனியார் துறையையும் சேர்த்து பணியாற்றணும். அது நோக்கமா கருத்தா? அது வேற கருத்தா இருக்கு. கருத்து. சரி, சிவா சொல்லுங்கம்மா. கனகாலத்துக்கு பிறகு துடிஞ்சு வந்திருக்கு பிள்ளை. நோக்கம் என்ன சார்? இதுல சுற்றுலாத்துறையின் முக்கியத்துவம் பற்றி கூறியிருக்கு சார். சுற்றுலாத்துறையினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். சரி, அதையும் நான் ஓரளவுக்கு அண்மித்த சரியான பதில் என்று எடுத்துக்கொள்ளுகிறேன். பிரணவ் பேசுங்கம்மா. சுற்றுலாத்துறைக்கு முதன்மையான திட்டம் ஒன்றை வகுக்கணும். அதுக்கு அரசாங்கம் தனியார் துறையை இணைச்சு கொண்டு செயல்படணும். இது சாராம்சம். நான் கேட்டது நோக்கம். நோக்கம் சார் முதன்மை திட்டம் ஒன்றை வகுக்கணும்ன்றதுதான். ராஜி 2-3 தடவை ஒன் பண்ணியிருக்காங்க, சொல்லுங்க. சுற்றுலா கைத்தொழில் என்ற செயற்திட்டங்களை விரிவுபடுத்துவதுடன் அதில் நிலவுகின்ற தடைகளை அகற்ற வேண்டும். இது அவர் இந்த உரைப்பகுதி எழுதினது நோக்கமா சாராம்சமா? நோக்கம். நோக்கம். சரி, மதுராங்கன். சுற்றுலாத்துறையின் மேம்பாடு. சுற்றுலாத்துறையின் மேம்பாடு இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லிடுமா? சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்கான திட்டம். சரி, மதுராங்கன் பதில் சொன்னாக்கள் ஓ பண்ணிட வேணும். சக்கி பதில் சொல்லுங்க. ஓம் சார். சுற்றுலா கைத்தொழில வளர்ச்சி ஏற்படுத்தணும், அதான் நோக்கம். அதான் நோக்கம். சரி, ஆதில் பேசுங்க. சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்தது. சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வது. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல விரும்புறீங்களா? பதில் சொன்னாக்கள் மைக்க ஓ பண்ணுங்க. சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்வதற்கு அதில் இருக்கிற பிரச்சனைகளை கலந்து அரசு தனியார் துறைகள் ஒன்றிணைவதன் மூலம் முன்னேற்றலாம் என்று சொல்ல வர்றார். சரி, கஜந்தன் 2 தடவை வந்தீங்க, வாய்ப்பு தெரியல. இந்த முறை சொல்லுங்க கஜந்தன். கிருபானந்தன். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான ஒரு அடிப்படை திட்டமிடல் வந்து தேவையான சொல்ல. திரும்ப சொல்லுங்க, கடைசி பகுதி வெட்டப்பட்டு. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக ஒரு திட்டமிடல் வேணும் என்று அவர் சொல்லுறாரு. சரி, பதில் சொன்னாக்கள் எல்லாரும் மைக்க ஓ பண்ணுங்க ப்ளீஸ்.
கதைச்ச முடிஞ்சா அடிப்பாடி போடணும். அப்பதான் எனக்கு யார் வெயிட்டிங்ல இருக்கிறாங்கன்னு தெரியும். சரண்யா சுற்றுலாத்துறையை இப்ப இருக்கிறத விட வளர்ச்சி அடைய செய்யணும் என்று சொல்றேன். எடு சொல்லுகிறேன். சரி, ஹஃப்ராத் சொல்லுங்க. சார் அந்த முதன்மை திட்டத்தை விரைவுபடுத்தணும் சொல்றேன் சுற்றுலாத்துறை. நான் என்ன நோக்கம் என்று கேட்கிறேன். ஹஃப்ராத், இந்த உரைப்பகுதியை எழுதியவருடைய நோக்கம் என்ன? ஆதிரன், அப்படியா? ஆதிரன் சொல்லுங்க. சுற்றுலாத்துறை வளர்ச்சி செய்யலாம் என்று சொல்ல வர. திருப்பி சொல்லுங்க. போ கிட்ட வந்துட்டீங்க. சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியை எவ்வாறு நாங்கள் மேற்கொள்ளலாம் என்றது சொல்ல வர. கிரேட் கிரேட். சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கான உபாயங்களை பரிந்துரைப்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு அடுத்த கேள்விக்கு இருந்தாரன். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான உபாயங்களை பரிந்துரைப்பது அவருடைய நோக்கம். சரியா? எப்பவுமே நோக்கம் என்பது அதுல இருக்கிற சாராம்சம் அல்ல. சாராம்சம் வந்தால் அது நோக்கம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாராம்சம் வேறு, நோக்கம் வேறு. இது ஏன் கேட்கிறேன் என்றால், இது எழுதுறதுக்கு இந்த நோக்கம் எல்லாம் தேவையில்லை. ஒரு உரைப்பகுதியை தந்து போட்டு முதலாவதாக கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆக குறைந்தது 5 பரீட்சைகளில் ஒரு உரைப்பகுதியை கொடுத்து போட்டு அதுக்கு 5 கேள்வி போட்டிருக்காங்க 10 புள்ளிக்கு. அதுல ஒரு கேள்வி, இவ்வுரைப்பகுதி எழுதிய உரையாசிரியரின் நோக்கம் என்ன? சாராம்சம் எழுதினவர்களுக்கு எந்த புள்ளியும் இல்லை, குறுக்க ஒரே வெட்டுதான். நான் உங்களை விரட்டுறதுக்காக சொல்ல இல்லை. கடந்த காலத்தில் நடைபெற்ற பரீட்சைகளிலே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பெற்றுக்கொண்ட கிரகித்தலுக்கான தமிழ் மொழி மூலம், சிங்கள பிள்ளைகளை நான் கதைக்கவே இல்லை, தமிழ் மொழி மூலமான பரீட்சார்த்திகள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளினுடைய அந்த விவரத்தை தெரிஞ்சு கொண்டால் உங்களுக்கு தெரியும் கேள்வி எவ்வளவு நுணுக்கமாக வரும். ஒரு சின்ன பகுதி எடுத்து வைத்துக்கொண்டு 2 நிமிடம் அல்லது 3 நிமிடத்துக்கு மேலே செலவிடவே கூடாத ஒரு உரைப்பகுதி எடுத்து வச்சுக்கொண்டு ஏன் நான் 15 நிமிஷம் 20 நிமிஷம் செலவழிக்கிறேன் என்கிறத புரிஞ்சு கொடுக்கும். சரியா? இந்த உரைப்பகுதியில முதன்மை திட்டம் வேணும், அரசும் தனியாரும் ஒன்றிணைந்து செயற்பட வேணும் என்பதெல்லாம் உரையாசிரியருடைய கருத்து. உரையாசிரியருடைய கருத்து வேறு. இது ஏன் எழுதுறாரு? இந்த செய்தியை உருவாக்குவதற்கு அவருக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும். இந்த உரைப்பகுதியை எழுதுவதற்கு முன், இந்த செய்தியை வழங்குவதற்கு முன்பாக அவரிடத்துல ஒரு எண்ணம் ஒன்று தோன்றி இருக்கும். அந்த எண்ணம் என்ன என்று நாங்க பார்க்கணும். அந்த எண்ணத்தை செய்தியாக்குகிற போது அப்ப அவர்கள் எண்ணம் என்ன? இது ஏன் இதை சொல்லி இருப்பார்? நான் ஒரு ஆளை தெருவில் போகிறவரை, ஒரு பரீட்சை எழுத போகிற ஒரு பொடியன், அவனை மறைக்கிறேன். தம்பிடை நில்லு, சரியா, இன்றைக்கு பரீட்சை என்றால் நேற்று முன்தினமோ அவனை கண்டிருக்கிறேன், பாதையில கண்டால் அவரை நான் மறைக்கிறேன். மறைச்சு நான் சொல்லுகிறேன், தம்பி எக்ஸாமில் போயிட்டு பதட்டப்படுத்தவே இல்லை, பேப்பர் வந்த உடனே அப்படியே பேப்பரை முழுமையாக வாசிங்கோ, தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் வாசிங்கோ, அறிவுறுத்தல்களை கவனமாக பாருங்கோ, எங்கே எல்லாம் சுற்றுலக்கம் போடணும்னு சொல்லியிருக்கானோ அங்கே எல்லாம் சுற்றுலக்கம் போடுங்கோ. மிக கடினமான வினாக்கள் நீங்கள் உணர்ற வினாக்களுக்கு முதல்ல விடையளிக்க வேண்டாம். இலகுவானவை, ஓரளவு இலகுவானவைங்கிற வினாக்களுக்கு முதல் விடையளிங்கோ. இப்படி எல்லாம் நான் அவனை சொல்லுகிறேன். இப்ப என்னுடைய கேள்வி, நான் அவனோட கதைத்ததுன்ற நோக்கம் என்ன? நான் சொன்ன விடயங்கள் அங்க நோக்கமாக இருக்காது. நான் சொன்ன விடயம் அவனோடு நான் உரையாடியதற்கான நோக்கம் அல்ல. என்னுடைய நோக்கம் என்ன? விடைத்தாளை அணுகிற முறை, விடைத்தாளை முறையை தெரிவிப்பது, அல்லது விடைத்தாளை அணுகுவதற்கான நுட்பத்தை சொல்லி கொடுப்பது. அதுக்கு பிறகு நுட்பங்கள் எல்லாம். அது மாதிரி இப்ப நான் அவனை மறைக்கக்குள்ள என்ன நோக்கத்துக்கு அவனை மறைச்சிருக்கிறேன்? நான் அவனுக்கு பரீட்சைக்கு வழிகாட்டுவது, இதுதான் நோக்கம். வழங்கப்பட்ட வழிகாட்டல்கள் கருத்தாக இருக்கும். அதுபோல இந்த உரைப்பகுதியை எழுதியவருடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கான உபாயங்களை பரிந்துரை செய்வது. சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கான உபாயங்களை பரிந்துரை செய்வது அவருடைய நோக்கம். ரெக்கமெண்ட் பண்றது. என்னென்ன உபாயங்களை ரெக்கமெண்ட் பண்றார்? தனியார் துறையை சேர்க்கணும் சார், முதன்மை திட்டம் ஒன்று தயாரிக்கணும். கரெக்ட். முதன்மை திட்டம் ஒன்று அவசியமாவது, அல்லது முதன்மை திட்டம் ஒன்று தேவையாக இருக்கிறது. அதனூடாக என்று வருகிற விடயம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க?
இந்த அதனூடாக என்று தொடங்கி அகற்றிவிட வேண்டும் என்று வரைக்கும் வருகிற விஷயம் என்ன யசிந்தன் சொல்லுங்க. முதன்மை திட்டத்துக்கான சப்போர்ட். அது முதன்மை திட்டம் என்று திருப்பி அதுக்கு ஒரு நியாயப்படுத்துறோம்னு சொல்லு என்ன. முதன்மை திட்டத்துக்கான சப்போர்ட். முதன்மை திட்டத்தின் தேவை என்பதை வலுப்படுத்துவதற்காக அந்த தன்னுடைய கருத்தை ஆதாரப்படுத்துவதற்காக அவர் சொல்லுகிற ஒரு ரசனை, ஒரு ஜஸ்டிபிகேஷன், ஒரு நியாயப்பாடு ஒன்றை அவர் சொல்லுகிறார். அப்ப சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு முதன்மை திட்டம் ஒன்று தேவையாக இருக்கிறது. அது அவர் சொல்லுகிற முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்து என்ன யோசிந்தான்? அரசாங்கமும் தனியார் துறையும் ஒன்றிணைந்து செயற்படும். அரசாங்கமும் தனியார் துறையும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். அதற்கு அவர் சொல்லுகிற நியாயம் என்ன? அரசாங்கமும் தனியாரும் ஒன்றிணைந்து செயற்படுவது, அதுக்கு அவர் சொல்லுகிற நியாயம் என்ன? ஏன் ஒன்றிணைந்து செயற்படணும் என்று திருப்பி ஒரு அழுத்தம் என்ன கொடுக்கிறார்? கவர்ச்சிகளை பன்முகப்படுத்தி ஊக்குவிக்கிறது. சுற்றுலா தொடர்பான கவர்ச்சியை பன்முகப்படுத்தி ஊக்குவிக்கிறதுக்கு என்று சொல்லி அதுக்கு ஒரு நியாயம், நியாயத்துக்கு ஒரு நியாயம். சரிதானே? அப்ப இங்க பாருங்க, தேவையாக இருப்பதுடன் என்று சொல்லி ஒரு இடம் இருக்கு. தேவையாக இருப்பதுடன் என்று சொல்லி ஒரு பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. இங்க மேல் இந்த இடத்த பாருங்க, தேவையாக இருப்பதுடன், இங்கு அவசியமானதாகும். இந்த ரெண்டு சொல்லும் எங்களுக்கு ஒன்று தேவையா? தேவையாக இருக்கிறது என்பதும் அவசியமானது என்பது ரெண்டையும் நாங்கள் எழுத வேண்டி வருமா? யார் எனக்கு பதில் சொல்ல போறது? இல்ல சார். அப்ப எப்படி எழுதலாம் ஹப்ரத், சொல்லுங்க. சுற்றுலா கைத்தொழிலை சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு முதன்மை திட்டம் ஒன்று அவசியம். முதன்மை திட்டம் ஒன்றும் முதன்மை திட்டம் ஒன்றும் என்று போடுங்க. முதன்மை திட்டம் ஒன்றும் முதன்மை திட்டம் ஒன்று தேவைப்படுவதுடன் அவற்றை பன்முகப்படுத்தி ஊக்குவிப்பதற்கு தனியார் துறையும் அரசு இணைய வேண்டும். வேற யார் இருக்கு இன்னும் சிறப்பா சொல்லுவேன்? கஜந்தன் சொல்லுங்க பாப்போம். கஜந்தன் புதுசா வந்திருக்கீங்க, உங்களோட ஒரு வாய்ப்பு கொடுப்போம். பேசுங்க. சுற்றுலா கைத்தொழிலுக்காக முதன்மை திட்டம் ஒன்றினை அரசாங்கமும் தனியார் துறையும் ஒன்றிணைந்து செயற்படுத்த வேண்டும். முதன்மை திட்டம் ஒன்றை அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து செயற்படுத்த வேண்டும், அப்படியா சொல்றீங்க? சுற்றுலாத்துறைக்கான முதன்மை திட்டம் ஒன்றை அரசும் தனியாரும் இணைந்து செயற்படுத்த வேண்டும். கவனிங்க பிள்ளைகள், இப்படி ஒரு உரைப்பகுதியை தந்து போட்டு உங்களுக்கு 4 விதமான சுருக்கங்களை தாரவே அதுல சரியான கூட்டை கண்டுபிடிங்கன்னு சொல்லி, இதுல அப்படி தரக்கூடிய ஒன்றுதான் இப்போது கஜந்தன் சொன்னது. சுற்றுலா கைத்தொழிலை மேம்படுத்துவதற்கான முதன்மை திட்டம் ஒன்றை தயாரித்து அதில் அரசாங்கமும் தனியார் துறையும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும். இந்த கருத்து இந்த உரைப்பகுதியில சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. இல்ல சார். ஜெகஜிமன் கன்ஃபார்மா? இல்லை. ஓம் சார். ஏனென்றா சுற்றுலாத்துறை முதன்மை திட்டத்திலே அதுல என்னடா சார், கைத்தொழிலோட செயற்திட்டங்களை விரிவுபடுத்தி கொடுத்தான் சார். அதனூடாகத்தான் ரெண்டு தனியார் துறையை இணைக்கணும்னு சொல்றேன் சார். நீங்க மாற்றம் இருக்கா? அது கொஞ்சம் பொருந்த இல்லைன்னு விளங்குது. ஒரு வேலை போலதான் கிடக்கு. சரி, நீங்க ஒன்னும் மனக்குறப்பட தேவையில்லை. ஐயோ நாம இப்படியா போயிட்டோமேண்டு இங்க பல பேர் பேசாம அடிச்சுட்டே இருக்கிறாங்க. டோன்ட் வரியா. அவ்சால் சரியா வாசிக்கிறனா தெரியல உங்களோட பேரை, நீங்க போட்டிருக்கிற மாதிரியே பேசுங்க சார். சுற்றுலா கைத்தொழிலுக்கான முதன்மை திட்டம் ஒன்று, சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக முதன்மை திட்டம் ஒன்றும் தனியார் துறை அரசாங்கமும் இணைந்து பணியாற்றுவது அவசியமானது. கிரேட் ஆன்சர். அங்க முதன்மை திட்டம் ஒன்று தேவையாக இருக்கிறது, இங்க அவசியமாக இருக்கிறது. அந்த தேவை அவசியம் என்கிற ரெண்டையும் பொதுமையான பயனிலையாக கொண்டு போய் நாங்க மாத்தி விடுறோம். இரண்டையும் பொதுவானதாக ஆக்கி கொண்டு சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கான முதன்மை திட்டம் ஒன்றும் அரச தனியார் துறை ஒன்றிணைந்த சேவையும் அல்லது ஒன்றிணைந்து பணியாற்றுவதும் அவசியமானவை ஆகும். அவசியமானதாகும் என்று எழுதினா புள்ளி குறையும். ஏனென்று சொல்லுங்க.
யார் கடைசியா பேசின? அப்சாலா. ஆமாம் சார். என்ன காரணம் ஏன் புள்ளி குறையும்? சுற்றுலா துறையினை மேம்படுத்துவதற்கு முதன்மை திட்டம் ஒன்றும் அரசு தனியார் ஒன்றிணைந்து செயற்படுவதும் அவசியமானதாகும் என்றெழுதினா புள்ளி குறையும். அவசியமானவை ஆகும் என்றெழுதினால்தான் முழுமையான புள்ளி வரும். ஏன்? 2 வாரத்தில் அந்த கூட்டு எழுவாய் வருவதன் காரணமாக உங்களுடைய பயனில பன்மையாக அமைய வேண்டும். இதுகள் எல்லாம் கவனமா இருக்க வேண்டும். இந்த பிழைகளுக்கெல்லாம் புள்ளிகளை குறைப்பார்கள். புரிஞ்சுதா? இப்படி பேசுகிற போது அந்த திறன்கள் எங்கள்கிட்ட ஒட்டிக்கொள்ளும். நாங்கள் அடுத்த முறை எழுதுகிற போது அந்த பிள்ளையை விட மாட்டோம். இப்ப சரியா? சுற்றுலா கைத்தொழில் மேம்பாட்டுக்கு அல்ல சுற்றுலா மேம்பாட்டுக்கு, சுற்றுலாத்துறை மேம்பாடு, சுற்றுலாத்துறை ஒரு சொல்லா பிரிக்க தேவையில்லை. சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக முதன்மை திட்டம் ஒன்றும் அரசு தனியார் இணைந்து பணியால அரசு தனியார் துறைகள் இணைந்து பணியாற்றுவதும் அவசியமாகும் என்று எழுதுகிற போது முழுமையானது வந்துவிடும். இப்ப கஜந்தன் உங்களுடைய பதிலுக்கும் இதுல இருக்கக்கூடிய சுருக்கத்துக்கும் இடையிலான டீவியேஷனை புரிஞ்சு கொண்டீங்களா? கட்டாயம். என்ன அப்படி வருகிற போது அந்த மாதிரி 4 சுருக்கம் தருவார்கள். 4ல மிகச் சரியானதை கண்டுபிடிங்கோ என்று கேட்பார்கள். அதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் இதை வச்சு அலட்டி கொண்டிருக்கேன். சரியா? மோசமான வார்த்தையில சொன்னா ரொம்ப அலட்டுறது. அதுக்கான காரணம் இதுதான். சரி, அடுத்த பகுதிக்கு நான் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறேன். நான் பிரேக் இல்லாம பேசுவோம். கொஞ்ச நேரம் முன்னுக்கு முடிக்கிறேன். சரி, 9வது கேள்வியை பார்ப்போம். சரியா? நாடு முழுவதிலும் உள்ள செயற்திட்டங்களின் அபிவிருத்தி மற்றும் ஏற்றுமதியை நோக்காக கொண்ட கைத்தொழில்கள் என்பன காரணமாக இறக்குமதிகள் மீதான செலவினம் அதிகரித்துள்ளது. மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பாடடைந்ததுடன் நீண்டகால நுகர்வு பொருட்களின் இறக்குமதியும் அதிகரித்துள்ளது. நிலக்கரி வலுச்செயற் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் ஒப்பீட்டு ரீதியில் மலிவான நிலக்கரியின் இறக்குமதியுடன் பெட்ரோலிய இறக்குமதிகள் மீதான செலவினம் ஓரளவிற்கு எதிரீடு செய்யப்படும். திருப்பி வாசிப்போம் இன்னும்க்கா. நாடு முழுவதிலும் உள்ள செயற்திட்டங்களின் அபிவிருத்தி மற்றும் ஏற்றுமதியை நோக்காக கொண்ட கைத்தொழில்கள் என்பன காரணமாக இறக்குமதிகள் மீதான செலவினம் அதிகரித்துள்ளது. மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பாடடைந்ததுடன் நீண்ட கால நுகர்வு பொருட்களின் இறக்குமதியும் அதிகரித்துள்ளது. நிலக்கரி வலு செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் ஒப்பீட்டு ரீதியில் மலிவான நிலக்கரியின் இறக்குமதியுடன் பெட்ரோலிய இறக்குமதிகள் மீதான செலவினம் ஓரளவிற்கு எதிரீடு செய்யப்படும். வழமையான கேள்விதான். இந்த பந்தியை எழுதினவற்ற நோக்கம் உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? யார் பதில் சொல்ல போகிறது? சரி, வேறு ஆக்கள் வரவில்லை என்கிறதால துஷா ராஜி 2 பேர். துஷா இருக்கப்போம். ராஜிக்கு முதல் வாய்ப்பு கொடுத்துட்டோம் தானே. சொல்லுங்க துஷா கதை. இறக்குமதிக்கான செலவினம் எப்படி கூடி இருக்குன்னு சொல்லு. கிரேட். சுருக்கமா சொல்லணும். இறக்குமதி செலவினம் அதிகரித்தமைக்கான காரணங்களை பேசுவோம். என்ன அழகான பதம். இறக்குமதி செலவின அதிகரிப்புக்கு காரணங்களை சொல்வது, அதுதான் அவருடைய நோக்கம். எத்தனை காரணங்கள் சொல்லுகிறார் இங்கு? இறக்குமதி செலவினம் அதிகரித்தமைக்கு உரையாசிரியர் காட்டுகிற காரணங்கள் எத்தனை? 2 சார். 2 என்னென்னு சொல்லுங்க. நுகர்வு பொருட்கள் இறக்குமதி அதிகரிச்சிருக்கு. நீண்ட கால நுகர்வு பொருட்கள். மற்றது அந்த நிலக்கரி இறக்குமதி சார்பான செலவினமும் கூடியிருக்கு. இறக்குமதி செலவினம் நிலக்கரி சார்பான செலவினம் கூடியிருக்குது. சரி, கணிசமான அளவுக்கு நீங்க வாசித்திருக்கிறீங்க. துல்லியமாக வர இல்லை. கஜந்தன் பட்ட அனுபவத்தின் பேரில் தெளிவான ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். சாரி, 4 காரணங்களை சொல்லி இருக்கிறேன். கிரேட் கிரேட் கிரேட். 4 முறை
ரெண்டு சரியா சொல்லிட்டா நான் மகிழ்ச்சி அடைவேன். 4 காரணங்களும் என்னன்னு பார்ப்போமா? ஒன்று சரி, செலவு, அபிவிருத்தி செயற்திட்டங்கள், முதலாவது செயற்திட்டங்கள். ஓகே, முதலாவது செயற்திட்டங்களின் அபிவிருத்தி என்றால் செயற்திட்டங்களின் முன்னேற்றம். என்ன செயற்திட்டங்கள் கணக்க நடக்குது. சரி, அடுத்தது ஏற்றுமதி நோக்கமாக கொண்ட கைத்தொழில்கள். சுருக்கமா நாங்களே ஏற்றுமதி கைத்தொழில்கள் என்று போடுவோம். ஏற்றுமதியை நோக்கமாக கொண்ட கைத்தொழில்கள் என்பதுதான். சரி, அடுத்தது நுகர்வுப் பொருட்கள். இல்ல, இன்னும் அது இந்த மூல காரணத்துக்கு போங்கோ. பெட்ரோல். அது இந்த மூல காரணத்துக்கு போங்க. நீண்ட கால நுகர்வுப் பொருட்கள் இறக்குமதி அதிகரித்தது என்பது அது இறக்குமதி அதிகரிக்கிறது தானே. அதுக்குரிய மூல காரணம் என்ன? மெக்கானிக் பாட்டுங்கோ. கொஞ்சம் குழப்பம் அடையுது சவுண்ட். பிளீஸ் தயவு செய்து மெக்கானிக் பாட்டுங்கோ. சொல்லுங்க. நான் மற்றது இது பெட்ரோலியம் இறக்குமதி. சரி, அது சரி, அதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன். 4வது பெட்ரோலிய இறக்குமதி. அதுக்கு அவர் ஒரு சின்ன மனச்சாந்தியோடு சொல்லுகிறார். இப்ப கவலைப்படாதீங்க. இப்ப நிலக்கரி மின்சார உற்பத்தி தொடங்கின உடனே நிலக்கரியின் விலை கொஞ்சம் குறைவு. அதால பெட்ரோலிய இறக்குமதி செலவு கொஞ்சம் அங்கே சமாளிக்கக்கூடியதா இருக்கும். பிறகு அதுக்கு ஒரு விளக்கத்துக்கு விளக்கம் என்ன, பெட்ரோலிய இறக்குமதி தான் நீங்க செலவு. ஆனால் நிலக்கரி மின்சார உற்பத்தி திட்டம் ஆரம்பிக்க விட்டவுடன் இதோடு ஒப்படைக்கல அதுகின்ற செலவு கொஞ்சம் குறைவா இருக்கிறதால அது கொஞ்சம் சமாளிக்கலாம் என்று சொல்லிட்டேன். இல்ல, அதுக்கு மேல 3வது நீங்க சொன்னது சரி. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு காரணத்தை விட்டுட்டு விளக்கத்தை சொல்றீங்க. அந்த காரணத்தை உங்களால சொல்ல முடியும், முயற்சி செய்யுங்க. ஏன் நுகர்வு பொருட்கள், நீண்ட கால நுகர்வு பொருட்கள் இறக்குமதி அதிகரிச்சதுக்கான காரணம் என்ன? வேற ஆக்கள் மெக்கவுண்ட் பண்ண வேணும். திருப்பி சொல்லுங்க. அப்போ மக்கள் வாழ்க்கை தரம் மேம்பட்டது. இறக்குமதி அதிகரிச்ச காரணம் வாழ்க்கை தரம் மேம்பட்டது. அது எப்படி அதிகரித்தது என்றதுக்குத்தான் அங்கால விளக்கம். அவ்வாறு மேம்பாடு அடைந்ததால நீண்ட கால நுகர்வு பொருட்கள் இறக்குமதி அதிகரித்தது. இந்த இடத்துலயும் சின்னனா சறுக்கிட்டீங்க. விளங்கிட்டா? புரிஞ்சுதா? அல்லது நான் உங்களை கொஞ்சம் அந்த அமர்த்துறேனா? அப்படி யோசிக்கிறீங்களா? இல்ல இல்ல. சரி, இப்போ 1 செயற்திட்டங்களின் அபிவிருத்தி, 2வது ஏற்றுமதி கைத்தொழில்கள், 3வது வாழ்க்கை தர மேம்பாடு, 4வது பெட்ரோலிய இறக்குமதிகள். என்ன என்பவை காரணமாக என்ன நடந்திருக்கு? அல்ல என்பவற்றால் முடியுங்க கஜேந்திரன். அவரை காண இல்லையே. இறக்குமதி செலவினம் அதிகரித்துள்ளது. இறக்குமதி மீதான செலவினம் என்றால் நாங்கள் இறக்குமதி செலவினம் அதிகரித்துள்ளது. புரிஞ்சுதா? சரி, செயற்திட்ட அபிவிருத்தி கம போடணும். ஏற்றுமதி கைத்தொழில்கள் திருப்பி ஒரு கம போடுறீங்க. 3வது வாழ்க்கை தரம் மேம்பாடு, இனி கம போடக்கூடாது. 4வது மற்றும் பெட்ரோலிய இறக்குமதிகள். இந்த மற்றும் என்பது இறுதிக்கு முன்பாக போடுகிற போது அழகாக இருக்கும். சரிதானே? மற்றும் பெட்ரோலிய இறக்குமதிகள் காரணமாக, இந்த காரணமாக என்பது எடுங்க, காரணமாக இறக்குமதி செலவினம் அதிகரித்துள்ளது. எனக்கு முதல் பதில் சொன்ன யாரு? துஷார். இப்ப பாருங்க, நிலக்கரி இதனுடைய முக்கியமான ஒரு விடயமாக இருக்குதா? சரி, இல்ல சார். இல்லவே இல்லை. அப்ப தவறுதல அதுக்குள்ள போய் தடக்கப்பட்டே நிலக்கரி விழுந்துறீங்க. புரியுதா? நாங்கள் அந்த பந்தி இதை சொல்லுகிறது பிள்ளைகள்.
ஒரு திரிபு என்று சொல்லி, திரிபு என்பதனுடைய அர்த்தம் என்னென்றால் அவர் சொல்லுகிற பிரதான கருத்தை நாங்கள் வேறு ஒரு கருத்தாக அல்லது முக்கியத்துவம் இல்லாத கருத்தை முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தொன்றாக புரிந்து கொள்ளுகிறது. உங்களை ஒரு கௌரவத்துகளுக்கு ஏற்படுத்துறதா தயவு செய்து பிள்ளை நினைக்கக்கூடாது. எல்லாருமே கௌரவமா வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த முன்னுக்கு வருகிறவர்களை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதான் இந்த நோக்கம். சரிதானே? நான் இன்றைக்கு சில பேரை கூப்பிடல, உதாரணத்துக்கு ஹில்மி, சஜீதா, இப்படி சில பேரை ஹஃப்ரத்தையும் கூப்பிடுறதுன்னு தான் யோசிச்சா நான் அவரா வந்தபடியால் ஒன்றும் செய்யல, அது அப்படியே விட்டுட்டேன். சரியா? சில பேரை ஜெகஜிமனையும் நான் பார்த்தேன், அவர் 2-3 செஷன்ல அதை காண இல்லை, ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அப்போ புதுசாக ஆக்கள் வருகிறபோது எனக்கு சந்தோஷம். ஓகே, இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் முன்னேற்றி விடுவோமே, மற்ற ஆக்கள் இடத்துக்கு அவங்களையும் கொண்டு வருவோம். சரியா? இப்போ நான் முதல்ல சொன்னவர்கள், அதை விட இந்த ராஜி அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் சரியா பதில் சொல்லுவாங்க, கணிசமாக சரியா சொல்லுவாங்க. இன்னும் அவங்கள ஒரு பலவாளர் ரேஞ்சுக்கு வர இல்லை, ஆனால் கணிசமாக பதில் சொல்லுவாங்க. இப்போ மற்றவர்களும் அப்படி வர வேணும். இன்றைக்கு சில பேர் சொன்னாங்க, அப்சால் அவங்க சொல்லியிருந்தாங்க, இன்னும் 2 பேர் மறந்துட்டேன். ஓகே, கணிசமான முன்னேற்றம் இருக்குது. அப்போ இது ஒரு முதல் செஷன். இவ்வளோ நேரம் எடுக்கிறீங்களோ, இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படியெல்லாம் தயவு செய்து யோசிக்காதீங்க. அப்படி யோசிக்கிறதுக்கு எனக்கு அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்கில்ல கொடுக்கறதுக்கு தெரியாது. இது படிப்படியாகத்தான் முன்னேற வரும். ஆனால் முன்னேறினா நிரந்தரமான முன்னேற்றம். அது ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து நீங்கள் இவ்வளவு காலமும் பார்த்ததற்கும் இதற்கு பின்பாக நீங்கள் பார்க்கிறதுக்கு முடியல மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. சர்வ நிச்சயமாக அது நீங்கள் உணர்வீங்க, நான் சொல்ல தேவையில்லை, அது உங்களுக்கு உணர். ஒரு புத்தகத்தை நாங்கள் எல்லாம் முன்னர் எப்படி வாசித்தோம், இப்போது எப்படி வாசிக்கிறோம். கருத்து எண்ணி வாசிக்கிறது, எழுத்தண்ணி வாசிக்கிறது இல்லை, கருத்து எண்ணி வாசிக்கிறது. இந்த உரைப்பகுதியில சரியா இறுதியாக யார் பதில் சொன்னது அவர் மறந்து போயிட்டான், ஃபுல் நேமோட இருந்தார். அவர் அழகாக கருத்தண்ணி வாசிச்சார். ஒரு இடத்துல அவர் கருத்தின் விவரத்துக்கு போயிட்டார். உதாரணத்துக்கு வாழ்க்கை தரம் என்பதை தாண்டி அது மேம்பாடு அடைஞ்சதால நீண்ட கால நுகர்வு பொருட்கள் இறக்குமதி அதிகரித்தது என்கிற விளக்கத்துக்குள்ள போயிட்டேன். பிரதானமான அங்க அதுக்கு மூலம், அதுக்கு சோர்ஸ் மக்களினுடைய வாழ்க்கை தரம் மேம்பாடு அடைந்தமை என்பதை அடையாளப்படுத்துவதில் ஒரு சின்ன தவறு இருந்தது. அப்போ கணிசமா 75% முன்னேறிட்டார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். 100% முன்னேறினா அவர் என் சேஷனுக்கு வரையார், அவர் வேற எங்காவது இப்படி ஒரு சேஷனை நடத்தி கொண்டு இருப்பார். சரியா? அதை இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு பரீட்சையில் எழுதி சித்தி அடைந்து உங்களுக்கு என்று சொல்லி ஒரு அடையாளத்தை உருவாக்கிய பிறகு, ஒரு லேபல் ஒன்றை ஒட்டி கொண்டதுக்கு பிறகு அந்த கர்மத்தை எல்லாரும் செய்ய வேண்டும். கர்மத்தை இல்லை கர்மத்தையா பிறகு பிள்ளையா உடங்கி கொள்றீங்க. சரி சரி, இதுல வகுப்பு முடிஞ்ச பிறகு பேச வேணும் என்று கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக என்னுடைய நம்பர் சொல்லுகிறேன். அதோட இந்த செஷன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய இலக்கம் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. 0778 416 712 778 416 712. அந்த செஷன் முடிய உங்களுடைய தகவல்கள் அழிஞ்சு போயிடும், அல்லது நான் அதை தேடி பார்க்க மாட்டேன். அதனால நீங்கள் குறித்து வச்சுக்கணும். சரி, அடுத்த உரைப்பகுதிக்கு போகிறேன். இயலுமான வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அல்லது நான் பதிலளிக்க வேண்டிய விடயங்களை குரல் ஒலிப்பதிவில் போடுவது நல்லது. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு பொருத்தமாக பதில் சொல்லுவேன். சரி, அடுத்த பகுதிக்கு வருகிற பிள்ளைகள் 10வது. ஒரு நிமிஷம் சார், 14 சொற்கள் வருதே சார். வருதா? 14 வருதா? செயற்றிட்ட அபிவிருத்தி, கைத்தொழில். அபிவிருத்தி ஒரு சொல்லு தானே, அப்படி இல்லையா? ரெண்டும். அப்போ செயற்திட்ட அபிவிருத்தி, சரி 2 சொல்லுங்க. செயற்திட்ட அபிவிருத்தி, ஏற்றுமதி கைத்தொழில் 2, ஏற்றுமதி கைத்தொழில் 4 சொல்லு. வாழ்க்கை தரம் மேம்பாடு, வாழ்க்கை தர மேம்பாடு 6 சொல்லு. வாழ்க்கை தரண்டு வரக்குள்ள அப்ப அது 2 ஒரு சொல்லா போயிடும் என்ன சார்? சொல்லு வாழ்க்கை தர மேம்பாடு. அப்ப சரி சார். மற்றும் பெட்ரோலிய இறக்குமதி 9 சொல்லு. இறக்குமதி செலவீனம் அதிகரித்துள்ளது. காரணமாக என்பதை எடுப்போம். பெட்ரோலிய மற்றும் பெட்ரோலிய இறக்குமதிகளினால் என்றால் முன்னுக்கு சேர்ந்து அப்படி வந்தா எடுக்கலாம். சரிதானே? இப்ப சரி சார். அல்லது மற்றும் பெட்ரோலிய இறக்குமதிகள் இறக்குமதி செலவினத்தை அதிகரித்துள்ளன. பெட்ரோலிய இறக்குமதிகள் இறக்குமதி செலவினத்தை அதிகரித்துள்ளன. அதிகரித்துள்ளது என்று எழுதும்.
நானும் அதை சொல்ல உள்ளனண்டு வரணும். ஓ, அதிகரித்துள்ளன. அந்த காரணமாக எடுத்துட்டு திருப்பி ஒருக்கா சொல்லுகிறேன். நன்றி அம்மா. செயற்திட்ட அபிவிருத்தி, ஏற்றுமதி கைத்தொழில்கள் 4 சொல்லு வந்துட்டு, வாழ்க்கை தர மேம்பாடு 6 சொல்லு, மற்றும் பெட்ரோலிய இறக்குமதிகள் 9 சொல்லு. சரிதானே? இறக்குமதி செலவினத்தை 11 சொல்லு, அதிகரித்துள்ளன 12 சொல்லு. சரியா? கஜந்தன் ஓகேயா? ஆமாம். தரன் ஏதோ கேட்க வரீங்க, கேளுங்க. சார், இதுல வாழ்க்கை தர மேம்பாட 2 சொல்ல எடுக்கலாம். அங்க இதுல உரைப்பகுதியில வாழ்க்கை தர மேம்பாடு 2 சொல்லாதானே? வாழ்க்கை தரம் 2 உடைச்சு போட்டிருக்கேன். நாங்கள் அதை சேர்த்து வாழ்க்கை தர என்பது மேம்பாடு என்பதனுடைய முன் விளக்கமாக அது அமையும். அது அடைமொழி அல்ல. வாழ்க்கை தர மேம்பாடு என்பது ஒரு சொல்லாக எடுக்கலாம். சரி, ஒன்று கூட எண்ணினாலும் எங்களுக்கு நட்டம் இல்லை. நாங்கள் 12 முடிச்சிட்டோமே. ஓகே சார். சரி, கட்டாயம் 13 வரணும் இல்லை. நான் இப்போ உங்களுக்கு உச்சத்துல வச்சுதான் சொல்லுகிறேன். மேக்சிமம் 13க்குள். சரிதானே? 13க்கு மேல போகவே போகாதுங்க. சில இடத்துல சில தேர்ந்த வளவாளர்கள் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்க இயலமானவரை தான் சுருக்க சொன்னவை. நீங்கள் அப்படி யோசிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் என்னுடைய அபிப்பிராயம், அது சரியா பிள்ளையா என்பது எனக்கு தெரியாது. அது அவர்களுடைய கடந்த காலத்துல பரீட்சை வினாத்தாள்களை திருத்துவதற்கு சென்ற அனுபவம், புள்ளியியல் திட்டங்களை பார்த்த அனுபவம், இப்படி ஏதாவது இருக்கலாம். எனக்கு அது தெரிய இல்லை. ஆனால் என்னுடைய அறிதலின் அடிப்படையில் 13 சொற்களுக்கு மேல நீங்கள் போக வேண்டாம். அது ஏதோ ஒரு விதத்துல உங்களை பாதிக்கும். புரிஞ்சு கொள்ளுங்க. சரி பிள்ளைகள், அடுத்த பகுதிக்குள்ள போகும். முன்னைய ஆண்டுகளில் முக்கியமாக மத்திய வங்கிகளினால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய கொள்கை வீத குறைப்புகள் முன்னேற்றம் கண்ட பொருளாதாரங்கள் பலவற்றில் கொள்கை வட்டி வீதங்களை 0க்கு அணித்தாக விளங்க செய்துள்ளது. எனினும் 2010ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் பணவீக்க அழுத்தங்கள் மறையத் தொடங்கியதும் பல பொருளாதாரங்கள் வட்டி வீதங்களை உயர்த்துவதன் மூலம் விலை மட்டங்களின் உயர்வினை கட்டுப்படுத்துவதற்கு வழிமுறைகளை மேற்கொண்டன. முன்னைய ஆண்டுகளில் முக்கியமாக மத்திய வங்கிகளினால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய கொள்கை வீத குறைப்புகள் முன்னேற்றம் கண்ட பொருளாதாரங்கள் பலவற்றில் கொள்கை வட்டி வீதங்களை 0க்கு அணித்தாக விளங்க செய்துள்ளன. எனினும் 2010ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் பணவீக்க அழுத்தங்கள் மறையத் தொடங்கியதும் பல பொருளாதாரங்கள் வட்டி வீதங்களை உயர்த்துவதன் மூலம் விலை மட்டங்களின் உயர்வினை கட்டுப்படுத்துவதற்கு வழிமுறைகளை மேற்கொண்டன. இன்னும் ஒரு தடவை வாசிக்கிறேன். எல்லாருடைய மெக்கையும் ஓபன் பல பேர் ஒன்றில் வச்சிருக்கிறீங்க. முன்னைய ஆண்டுகளில் முக்கியமாக மத்திய வங்கிகளினால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய கொள்கை வீத குறைப்புகள் முன்னேற்றம் கண்ட பொருளாதாரங்கள் பலவற்றில் கொள்கை வட்டி வீதங்களை 0க்கு அணித்தாக விளங்க செய்துள்ளன. எனினும் 2010ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் பணவீக்க அழுத்தங்கள் மறையத் தொடங்கியதும் பல பொருளாதாரங்கள் வட்டி வீதங்களை உயர்த்துவதன் மூலம் விலை மட்டங்களின் உயர்வினை கட்டுப்படுத்துவதற்கு வழிமுறைகளை மேற்கொண்டன. இந்த உரைப்பகுதிகளில் போவதற்கு முன்பாக எனக்கு யாராவது கொள்கை வட்டி வீதங்கள் என்பதை விளங்கப்படுத்த முடியும்? யாராவது ஒரு ஆள்? ஷில்மி, ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க. கொள்கை வட்டி வீதம் எனக்கு விளங்கக்கூடிய சொல். வணக்கம். அரசு மக்கள்ல கையில் இருக்கிற பணத்தின் அளவை தீர்மானிக்கிறதுக்கு இவ்வளவுதான் இவங்க காசா வச்சிருக்கணும்ன்றது அடிப்படையில காலத்துக்கு காலம் விதிக்கிற அந்த வட்டி வீதங்களை தான் கொள்கை வட்டி வீதம்னு சொல்றது. அதாவது இவ்வளவுதான் இவங்களோட கையில இப்போதைக்கு காசு இருக்கணும் என்று தீர்மானிக்கிறதுக்கு வேண்டி செய்யறது. யார் விதிக்கிற இந்த வட்டி வீதத்தை? கொள்கை வட்டி வீதத்தை யார்? மத்திய வங்கி சார். மத்திய வங்கினால விதிக்கப்படும் இந்த வட்டி வீதம். யாருக்கு விதிக்கப்படும்?
இது சார் வ- வட்டி வீதங்கள் வந்து வங்கிகளில் விதிக்கப்படும். வங்கிகளுக்கு அதாவது மத்திய வங்கியினால வங்கிகளுக்கு இந்த வங்கிகளுக்கு விதிக்கப்படுகிற வட்டி வீதம் தான் கொள்கை வட்டி வீதம், அப்படித்தானே? ஆமாம் சார். இது எப்படி செயற்படும் என்று சொல்லுங்க எனக்கு. வங்கிகளுக்கு பாரிய அளவான வட்டி வீதங்களை விதிச்சா சார், பொதுமக்களும் சரி வங்கிகளும் சரி வங்கிகளிலிருந்து எடுக்கிற இந்த கடன் அளவு குறையும். ஏண்டா வட்டி வீதம் கூடுன்றதால கடன் எடுக்க மாட்டாங்க. வட்டி வீதத்தை குறைச்சா கடன் எடுக்கிற வீதம் கூடும். அதே நேரம் நாட்டுல கையில் இருக்கிற பணம் வந்து அளவு அதிகரிக்கும். இதனால பணவீக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிகழும். கிரேட் 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 ஆன்சரா. இந்த விஷயத்தை நான் பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய மாதிரி அவர்கிட்ட கேட்டுதான் சொல்றேன், எனக்கு தெரியாதா? கவனிங்க, இதுல கொள்கை வட்டி வீதம் என்றால் என்ன என்றால், மத்திய வங்கி வங்கிகள் பின்பற்ற வேண்டிய ஒரு வட்டி வீதம் தொடர்பாக, அதேவேளை வங்கிகள்ல இருந்து மத்திய வங்கியில வைப்பு செய்யப்படுகிற ஒரு குறித்த தொகை பணம் வைப்பு செய்வார்கள். இதுக்கு மேலே எனக்கு பொருளாதார அறிவு தெரியாது, அதை மட்டும் சொல்லுகிறேன். அப்படி அவர்கள் ஒரு பணத்தை வைப்பு செய்வார்கள். அந்த வட்டிக்கு விதிக்கிற ஒரு அந்த வைப்புக்கு விதிக்கிற ஒரு வட்டி மத்திய வங்கினால இந்த வட்டி வீதம் இந்த அளவில் இருக்கட்டும் என்று சொல்லுவார்கள். அப்ப சில வேளைகள்ல நாட்டுல பொருட்களினுடைய விலைகள் அதிகரித்து கொண்டு போனாங்க, பொருட்களினுடைய விலை மட்டங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு போனால் அது அந்த பணவீக்கத்தை நாங்கள் பொருட்களினுடைய விலை தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு போவது பணவீக்கம் என்று சொல்லி சொல்றது. சரிதானே? இது 2-3 விதமாக ஏற்படும் இந்த பணவீக்கம். ஒன்று கேள்வி தூண்டல் பணவீக்கம் என்று வரும். சில வார்த்தைகளை நான் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறேன். எதிர்காலத்தில் அந்த வார்த்தைகளை கதைக்கிற போது உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு கேள்வி தூண்டல் பணவீக்கம் என்று சொல்வார்கள். அதாவது எல்லாற்ற கையிலையும் காசு இருந்தால் பொருளுக்கு போய் டிமாண்ட் பண்ணி கொண்டு நிற்பாங்க. எல்லார்ட்டையும் நிறைய காசு இருக்குது, நிறைய காசு இருக்குது, எல்லாரும் போய் பொருளை வாங்குறதுக்கு டிமாண்ட் பண்ணி கொண்டு நிற்கிறாங்க. இப்ப தண்டை வார்டில் ஆட்டோமேட்டிக்கா பொருளினுடைய விலை அதிகரிக்கும். இதை சொல்றது கேள்வி தூண்டல் பணவீக்கம். இன்னொன்று இருக்குது, காசு இருக்கிற அளவு தான் இருக்குது, ஆனா பொருட்களுக்கு பற்றாக்குறை நிலவுறதாக இருந்தால், மிகவும் அருமையான காலத்துல சில பழ வகைகளுக்கு, சில வகையான மரக்கறிகளுக்கு, மிகவும் கொந்தளிப்பான காலப்பகுதியில மீன் வகைகளுக்கு ஏற்படுகிற விலை அதிகரிப்பு நான் சொல்ல போற வகையானது. இது நிரம்பல் பற்றாக்குறையினால் தூண்டப்படுகிற பணவீக்கம். காசு ஒரே அளவு தான் இருக்குது, ஆனா பொருள் தட்டுப்பாடு வாரதால அதுக்கு விலை கூடும். சரிதானே? அப்ப முதலாவது கேள்வி தூண்டல் பணவீக்கம், 2வது நிரம்பல் பற்றாக்குறையினால் ஏற்படுகிற பணவீக்கம். இன்னும் பணவீக்கங்கள் இருக்குது, அதுக்கு மேல நாங்க போவோம். இந்த 2 கட்டத்தையும் புரிஞ்சு கொள்ளுங்க. ஒன்று, பொருள் இருந்த அளவு தான் இருக்குது, மக்களின் கையில காசு கூட வருகிறது, கூட வந்ததால அவங்க அந்த பொருளை வாங்குறதுக்கு கேட்டுக்கேள்வியிலா வாங்குறாங்க, டிமாண்ட் பண்றாங்க, அப்ப விலை கூடும். 2வது, இந்த நிரம்பல் பற்றாக்குறை பணவீக்கம். நிரம்பல் பற்றாக்குறை பணவீக்கம் என்று சொல்லுவது பொருள் தட்டுப்பாடு காரணமாக, மக்கள்கிட்ட காசுல மாற்றம் இல்லை, பொருள் தட்டுப்பாடு காரணமாக அந்த பொருளுக்கு ஏற்படுகிற பற்றாக்குறை. அப்ப தேவையானவர்கள், மிகவும் தேவையானவர்கள் தாங்கள் அந்த பொருளை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக அதிக பணத்தை கொடுத்து பண நட்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை அந்த பொருளை பெறுவதற்கு முண்டியடிப்பார்கள். இதுவும் பணவீக்கத்தை தூண்டும். அப்ப இந்த 2ஐயும் ஒரே மாதிரி கட்டுப்படுத்த இயலாது. முதலாவதுக்கு அரசாங்கம் வட்டி வீதத்தை கூட்டிட்டு, முதலாவதுக்கு இந்த கேள்வி தூண்டல் பணவீக்கம் ஒன்று ஏற்படுகிற போது அரசாங்கம் வட்டி வீதத்தை கூட்டி விட்டா என்ன நடக்கும் என்றால், இந்த லீசிங் அந்த மாதிரியான எல்லாத்துக்குமே வட்டி வீதம் கூடும். லீசிங் மாதிரியான எல்லாத்துக்கும் வட்டி வீதம் வரும். ஆகவே மக்கள் பேங்க்ல கடன் எடுத்து பொருள் வாங்குறத, லீசிங்குக்கு பொருள் வாங்குறத தவிர்க்க தொடங்குவார்கள். ஐயோ சரியான வட்டி, 25%, 24% வந்துட்டு என்று சொல்லி. அப்ப கொள்கை வட்டி வீதத்தை கூட்டி விட்டால் அந்த கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்றது இது ஒரு முறை. இன்னொன்று இருக்கு, கையில இருக்கிற காசை கொண்டு பேங்க்ல போட்டுருவாங்க, சாமான் வாங்க மாட்டாங்க. நல்ல வட்டி வருமானம் பெறும் என்று சொல்லிட்டு கையில இருக்கிற காசை செலவழிக்க மாட்டாங்க, கொண்டு போய் போட்டுக்குவாங்க. அப்போ கொள்கை வட்டி வீதங்கள் அதிகரிக்கிற போது கேள்வி தூண்டல் பணவீக்கம் கட்டுப்படுத்தப்படுவது 2 முறையில இருக்கு. ஒன்று, அவர்களுக்கான பணத்துக்கான செலவு, கடன் வாங்கி செலவு செய்வது, அல்லது இந்த வாடகை கொள்வனவு போன்ற லீசிங் என்று சொல்லுவோம் முறைகளில் கொள்வனவு செய்வது அதிக செலவு ஏற்படுத்தும் என்பதனால கொள்வனவை குறைப்பார். 2வது, கையில் உள்ள பணத்தை வங்கிகளில் வைப்பு செய்து வட்டி வருமானம் பெற ஊக்கப்படுத்துவதன் காரணமாக அவர்களுடைய நுகர்வு செலவினங்களுக்கான செலவு குறைவடைய தொடங்கும், சேமிப்பின் மீது நாட்டம் அதிகரிக்கும்.
இப்படியாக சொல்லலாம். இரண்டாவது வகை சொன்னோம் தானே, பொருள் பற்றாக்குறையினால நிரம்பல் பற்றாக்குறையினால் தூண்டப்படுகிற பணவீக்கம். இதுக்கு வட்டி வீதத்தை குறைக்க வேண்டும். வட்டி வீதத்தை குறைத்தால் உற்பத்தி செய்கிற முதலீட்டாளர்கள் கடனை பெற்று உற்பத்தியை செய்வார்கள். அது வேறு விதமாக தொழிற்படும். எல்லா பணவீக்கத்தையும் இதனால கட்டுப்படுத்த இயலாது. சரியா? இது ஒரு விளக்கம் பிள்ளைகளுக்கு. இந்த சொற்களை கண்ட உடனே இனி உங்களுக்கு புரியும். கேள்வி தூண்டல் பணவீக்கம் என்றா என்ன, நிரம்பல் பற்றாக்குறை பணவீக்கம் என்றா என்ன, கொள்கை வட்டி வீதங்கள் என்றால் என்ன என்று சொல்லு. இந்த உரைப்பகுதியில ஒரு விளக்கம் சொல்ல வேணும். உண்மையில இந்த உரைப்பகுதி மிக நெருக்கடிப்பட்டு உங்களை கொஞ்சம் சிரமப்படுத்துகிறதாகத்தான் இருக்குது கட்டாயமாக. அப்போ அதனால அந்த விளக்கம் சொல்ல வேணும் என்பதற்காகத்தான் ஹில்மி எனக்கு உதவி செய்தார். தேங்க்யூ. இப்ப சொல்லுங்க, இந்த உரைப்பகுதியில சொல்லப்படுகிற விடயம் என்ன, பிரதானமான பேசுபொருள் என்ன? நான் நோக்கம் கேட்கல. இது நோக்கம் கொஞ்சம் கடினமானது. பொருளை சொல்லிட்டு பிறகு நோக்கத்தை பற்றி பார்ப்போம். யார் எனக்கு பதில் சொல்ல போகிற? கீதா. ஓகே, தேங்க்யூம்மா, வெல்கம். சொல்லுங்க சார். திரும்ப ஒருக்கா எனக்கு அந்த நீங்க கேட்டது ஒருக்கா சொல்லுங்க சார். சமரி மட்டும் சொல்லுங்க. நோக்கம் வேண்டாம், சமரி சொன்னா போதும். இதனுடைய சாராம்சம் பொருளாதார வட்டி வீதங்களை உயர்த்துதல். இல்ல, சாராம்சம் சொல்லுங்க. நோக்கம் வேண்டாம். கொள்கை வட்டி மத்திய வங்கியினால் கொள்கை வட்டி வீதங்கள் பூஜ்ஜியத்திற்கு அண்மித்ததாக இருந்ததால் பொருளாதார வட்டி வீதங்கள் உயர்த்துவதற்கு விலை மட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. தேங்க்யூ. கணிசமான அளவுக்கு தொட்டிருக்கிறீங்க. இருந்தாலும் சிகான் இன்னும் திருத்தலாம் என்று எதிர்பார்க்கிறார் போது சிகான்கிட்ட கேட்போம் என்ன சொல்றாருன்னு. கில்மி வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். இப்படி சொல்லலாம் சார். மத்திய வங்கிகளின் வட்டி விகித குறைப்பு பின்னர் பணவீக்கத்தின் காரணமாக மாற்றப்பட்டது. வட்டி வீதத்தை குறைச்சு போட்டு பணவீக்கத்தின் காரணமாக அது மாற்றப்பட்டது. திரும்ப பணவீக்கம் வட்டி வீதத்தை மாற்றினாங்க. அப்படியா? கிரேட். ஓகே, கணிசமான அளவுக்கு தொட்டிருக்கிறீங்க. வேற யார் எனக்கு சொல்ல போகிறது? ஹில்மி வாங்க. வேற ஒருத்தர் வேற இல்லை. சாரி, நிரோஜன்ஸ் வந்திருக்காரு. அவரை கேட்டு போட்டு ஹில்மி நீங்க வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவேன். நிரோஜன் சொல்லுங்க. கொள்கை வட்டி வீத குறைப்பின் மூலம் பணவீக்கம் குறைவடைந்ததன் மூலம் பொருளாதார வட்டி வீதங்களை உயர்த்தி விலை மட்டங்கள் உயர்வை கட்டுப்படுத்தும். விலை மட்டங்கள் உயர்வை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். சரி, நான் ஏற்றுக்கொள்வோம். சரி, ஹில்மி சொல்லுங்க. நான் எளிதாத்த சொல்றேன். கடந்த காலங்களில் மத்திய வங்கியின் வட்டி வீத குறைப்பு பல பொருளாதாரங்களில் வட்டி வீதத்தை பூஜ்ஜியத்தை அடைய செய்தவுடன் பின்னர் ஏற்பட்ட விலை உயர்வுகளை கட்டுப்படுத்த வட்டி வீதங்கள் உயர்த்தப்பட்டன. கிரேட் கிரேட். நான் எதிர்பார்த்த ஒரு இடத்துல என்ன கொண்டு விட்டுருக்கிறீங்க. இதுக்கு சமரி தந்தால் நீங்க இப்படி ஒரு சமரிக்கு தான் கீறுவீங்க. வட்டி வீதங்கள் பூஜ்ஜியமாக இருப்பது என்பது ஒரு அடிப்படை பொருளாதார அறிவை வச்சு கொண்டு சொல்லுங்க, சாத்தியமா? இல்ல சார். அப்போ பூஜ்ஜியத்துக்கு அடித்தாக விளங்க செய்துள்ளது என்பதனுடைய கருத்து இல்ல, அது உண்மையா விளங்காம தான் எழுதினேன். அனிதாண்டது பொருள் தெரியாம தான் எழுதினேன் சார். அனிதாகண்டா அண்மித்ததாக, அது சரி. கொள்கை வட்டி வீதங்களை பூஜ்ஜியத்துக்கு அனித்தாக விளங்க செய்துள்ளது என்பது சரி. நீங்க எழுதுனது சரி. ஹஃப்ராத் வந்தவர் சிக்கிட்டு திரும்பி ஓடிட்டார் கூட. கூப்பிடுவோம் வாங்க. ஓ சார், அதுல சமரி என்னன்னா அந்த வட்டி வீதங்களை வைத்துனா பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். இல்ல, அது எனக்கு சமரி முழுசா எழுதக்கூடியதை சொல்லுங்க. ஓகே, ராஜி சொல்லுங்க. முந்தைய ஆண்டுகளில் மத்திய வங்கிகளினால் மேற்கொள்ளப்பட்ட கொள்கை வீத குறைப்புகள் எனக்கு வழங்கக்கூடிய மாதிரி எளிமையா சொன்னா சரி. இப்ப நீங்க எழுதுற விட சொல்ல தேவையில்லை. அடைந்த பொருளாதாரங்கள்ல கொள்கை வட்டி வீதங்களை
பூஜ்ஜியத்துக்கிட்ட விளங்க செய்தாலும் அது என்ன 2000 பூஜ்ஜியம் செய்தாலுண்டா என்னன்றதால் எனக்கு விளங்கக்கூடியதா சொல்லுங்க. அதுல இருக்கிறத வாசிச்சா நான் என்னென்று விளங்கிக் கொள்வேன். ம- சரி, ப- அவங்களை நெருக்கடிப்படுத்த கொள்ளை வேணாம். வட்டி வீதங்கள் ஆதில் பேசுங்க. மத்திய வங்கியினால் ஏற்பட்ட கொள்கை வீத குறைப்புகள்னால ம் ஏற்பட்ட பணவீக்கத்து குறைஞ்சதால ம் ம் 2010 காலப்பகுதியில திரும்பவும் அந்த பணவீக்கத்தை குறைஞ்சதால வட்டி விகிதங்களை கூடுது. ஆதிர சரியா வாசிக்கிற மாதிரி பெயர் சொல்லுங்க. ஆதிர சார், கொள்கை வட்டி வீதங்கள் மூலம் மத்திய வங்கியானது நாட்டின் பண நிரம்பலை கையாளுகின்றது. ஓகே, நொஸ்கி. மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட கொள்கை வட்டி வீதத்தினால பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டு விலைகளும் கட்டுப்படுத்தப்பட்டு. சசிராகினி வந்துட்டு போனது பார்த்தேன், கூப்பிடுவோம், சொல்லுங்க. சார், முன்னைய ஆண்டுகள்ல கொள்கை வட்டி வீதங்கள்ல 0க்கு அண்மித்ததாக விளங்க செய்தாலும் 2010க்கு அப்புறம் வட்டி வீதங்களை உயர்த்துவதன் மூலமாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. சரி, அப்ப இங்க அப்சால் பேசுங்க. அப்சால்கிட்ட கேட்போம். மேற்பட்ட பொருளாதாரங்களில் வட்டி வீதம் 0க்கு அண்மித்ததாகவும் 2010 பிற்பகுதியில் பணவீக்க அழுத்தத்தால் வட்டி வீதத்தை உயர்த்துவதன் மூலம் விலைமட்டத்தை கட்டுப்படுத்துதல் அப்படி வரும் சார். ரொம்ப கஷ்டம்டாப்பா. ஏழு பிள்ளைகள்கிட்ட கேட்ட கேள்வி இது. எங்களுக்கே கஷ்டமா தான் இருக்கு. சரியா, ராஜி திரும்ப வந்திருக்காங்க. சரி, என்ன சொல்ல போறீங்க கேட்போம். ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அவங்களுக்கு. கொள்கை வீத குறைப்புகளால முன்பிருந்த வட்டி வீதத்துக்கும் இப்ப இந்த வட்டி வீதத்துக்கும் இடையிலான வீதம் 0 அதாவது கிட்டத்தட்ட இல்லாமலே இருந்தது. சரி சரி, ஓகே. கரண், இறுதி வாய்ப்பு உங்களுக்கு, வாங்க. சார், நான் எழுதினது இப்படிதான் சார். மத்திய வங்கியினால மேற்கொள்ளப்பட்ட கொள்கை வீத அதிகரிப்பு மற்றும் குறைப்பின் காரணமாக நாட்டின் விலை மட்டத்தினை சீராக பேணிக் கொள்ள முடியும். பாப்போம். சரண்யா. மத்திய வங்கியின் தலையீட்டினால் கொள்கை வட்டி வீதம் மிக அதிகளவாக குறைக்கப்பட்டிருந்ததோடு பிற்பட்ட காலத்தில் கொள்கை வட்டி பெருமளவாக குறைக்கப்பட்டிருந்தாங்க. 0த்தை குறைச்சதை நீங்க பெருமளவு குறைச்சிருந்தீங்க. நல்ல ஓகே, சொல்லுங்க. பிற்பட்ட காலத்தில் பணவீக்க அதிகரிப்பினால அது உயர்த்தப்பட்டது. மதுரா. சார், நான் சும்மா சொல்றேன் சார், எனக்கு ஷுவர் இல்ல. மத்திய வங்கியால கொள்கை வீதம் குறைக்கப்பட்டதால பெரும்பாலான பொருளாதார நடவடிக்கைகள்ல வட்டி இல்லைன்ற அளவுக்கே வந்திருக்குது. அப்படி வர நேரம் பணவீக்க அழுத்தம், அந்த பணவீக்கம்ன்றது நல்லாவே இல்லாம போகுது. அப்ப அதை திருப்பி ஓரளவு அந்த திருப்பி கொஞ்சமாவது விலைய கூட்டுறதுக்காக இவங்க வட்டி வீதத்தை திருப்பி கூட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எடுக்கிறீங்க. சரி, ஹஃப்ராத் என்னோட தொடர்ந்து இருங்க. சரிதானே? நீங்க தான் அகிலகுமார் ஏதோ சொல்ல வாரீங்க. சரி, அவங்கள்ட்ட கேட்டுட்டு. சரி இல்லையே, அகிலகுமார் தீர்வு 2 பேருக்கும் வாய்ப்பு தரேன். அகிலகுமார் சுருக்கமா சொல்லுங்க. சார், முன்னைய ஆண்டு சார் மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீதம் 0க்கு அண்மித்திருந்த போதும் 2010ஆம் ஆண்டின் கடைசியில் பணவீக்க கட்டுப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. ஓகே, திரு. சார், அந்த முன்னைய ஆண்டில சார் அந்த கொள்கை வீத குறைப்பால பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சு வட்டி வீதம் 0 முன்னேற்றம் அடைந்ததால் போய் 2010க்கு பிற்கால அந்த பணவீக்கம் இல்லாதால வட்டி வீதம் திருப்பியும் உயர்ந்த நிலைக்கு போயிட்டு வட்டி வீதத்தை ஊட்டிட்டாங்க. சரி சரி, இப்போ ஹஃப்ராத் வாங்க. நானும் நீங்களும் ஒரு சின்ன பயணம் உண்டு. முன்னைய ஆண்டுகளில் என்று சொல்லப்படுவதில்லை, எதற்கு முன்னைய ஆண்டுகளில்
2010க்கு முதல் 2010 என்ன நடந்தது? பணவீக்கம் குறையுது. பணவீக்க அழுத்தங்கள் மறைய தொடங்கியது. அப்ப அதற்கு முன்னுக்கும் என்ன நடக்குது? அதுல நான் என்னடா சம்மரி எடுத்ததை சொல்றேன் சார். மத்திய வங்கி கேள்வி பணவீக்க அழுத்தங்கள் 2010 குறையுது. ஆகவே அதற்கு முன்னே ஆண்டுகள்ல என்ன இருந்தது? பணவீக்கம் இருந்து பணவீக்க அழுத்தம் காணப்பட்டது. பணவீக்க அழுத்தம் என்றா பணவீக்கம் காணப்படுது, அப்படித்தானே? பணவீக்கம் காணப்பட்ட போது அல்லது பணவீக்க அழுத்தத்தின் போது என்ன நடந்தது? இந்த கொள்கை வட்டி வீதங்கள் 0க்கு ஆரம்பிக்கிறது. கொள்கை வட்டி வீதம் 0க்கு வந்ததுங்கிறதுல தெளிவா இருக்கிறீங்களா? மத்திய வங்கிகளுக்கான வட்டி வீதத்தை குறைச்சதாலே அதுதான் கொள்கை வட்டி வீதம். கொள்கை வட்டி வீதம் வங்கிகளுக்குரிய வட்டி வீதம் தானா? இதுல சொல்லப்படுகிற இந்த கொள்கை வட்டி வீதம் என்கிறதும் வேற என்ன வார்த்தை சொன்னாங்க அதுக்கு? நாங்கள் கொள்கை வட்டி வீதம் தானே. ஓகே, வைப்பு மத்திய வங்கிகளால மத்திய வங்கியில் வைக்கப்படுறது. கொள்கை வட்டி வீதம் சொல்லுங்க. கொள்கை வட்டி வீதம் வங்கி வீதம். சரி, இந்த வங்கி வீதம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அதான் கேட்டான். ஹஃப்ரத் சொல்லுங்க, இந்த வங்கி வீதம் 0க்கு வந்ததா? இல்ல சார், அன்மிக்து 0 கிட்ட வந்தது, அப்படித்தானே சொல்றீங்க? அதான் நான் உண்மையில அதை புரிந்து கொள்வதில் ஒரு சிரமம் இருந்திருக்குது. பாரிய கொள்கை வீத குறைப்புகள், சரிதானே? பாரிய கொள்கை வீத குறைப்புகள். அதுக்கு பிறகு வருகிற இந்த பகுதியை இப்படியே பிரேக் பண்ணி பாருங்க. இவ்வளத்தையும் பிரேக்கெட் பண்ணி போட்டு பாருங்க. உங்களுக்கு வேற ஒரு பொருள் உண்டு. இந்த நான் பிரேக்கெட் பண்ண இடம் விளங்குதா? என்ன கருத்து? பொருளாதார முன்னேற்றம். 2-3 ஹஃப்ரத் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்னண்டா சார், அது மத்திய வங்கி வட்டி வீதத்தை குறைச்சதால சந்தையில வட்டி வீதங்கள் குறைஞ்சி பணவீக்க மருதி. இந்த நான் இப்ப டபுள் கோடு போட்டிருக்கிற அந்த பகுதியை விட்டுட்டு வாசி. கஜந்தன் உதவி செய்ய போறீங்களா? சொல்லுங்க. முதல் நாங்க டிஸ்கஸ் பண்ண அந்த இதுக்கு தான் வேற எது நினைச்சோன்னா, அந்த வட்டியை குறைச்சதுனால பொதுமக்கள் மத்தியில பணப்புழக்கம் கூடி இருக்குது. நான் உங்கள் 2 பேர்கிட்டையும் எதிர்பார்த்தது வேற ஒரு விடயம். இதில் நீங்க பேசுகிறது இல்லை, 2 பேரும் நீங்க அதைத்தான் பேசுறீங்க. நான் எதிர்பார்த்தது அது அல்ல. மத்திய வங்கி குறைச்சதால சந்தையில வட்டி வீதம் குறைஞ்சதா சார்? இந்த இப்ப நான் ஒரு பர்பிள் கலர்ல கோடு போட்டிருக்கிறேன்னு அதை புரிஞ்சு கொண்டீங்களா? டனுஷா ஏதோ சொல்ல வாரீங்க, சொல்லுங்க பாப்போம். மத்திய வங்கினா வங்கிகளுக்கு விதிக்கப்படுற அந்த வட்டி வங்கிகளுக்கு விதிக்கப்பட்ட வட்டிகள் அந்த குறையாம இருந்தது. சொல்லுகிறது எனக்கு சரி போலையும் கிடக்குது, ஆனா எனக்கு விளங்கவும் இல்லை. பல கம்பெனிகள் புதுசா ஒரு ஆள் என்ன பேர் போயிட்டீங்க வந்துட்டு. சரி, ஆதில் பேசுங்க பாப்போம். பணவீக்கம் காரணமாக மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய கொள்கை வீத குறைப்புகள் காரணமாக பணவீக்கம் குறைவடைந்ததும் திரும்ப கொள்கை வரி வீதங்கள் கூடினது பிறகு விலை குறைப்புகள் குறைய தொடங்கி. கேள்வி கொஞ்சம் உதவியலுமா? சொல்லுங்க. திரும்பி கேளுங்க சார், என்ன செய்யணும்? இல்ல, இந்த நான் இதுல பர்பிள் கலர்ல வட்டி இருக்கிறேன் இந்த பகுதி.
ஓகே சார். அந்த பகுதியை கவனத்தில் எடுக்காமல் நான் சிவப்பு கோடு போட்ட வரையான பகுதியை வாசிங்க. வேறு ஏதாவது பொருள் விளங்குதா? ஓகே சார், கொஞ்சம் சார். அதாவது என்னடா சார், வங்கிகள் கடந்த ஆண்டுகள்ல மத்திய வங்கியால செஞ்ச அந்த கொள்கை வீத வட்டி வீத குறைப்புகள் மிச்சம் நல்லா குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு சார். ஓகே, வேற யாரோ பேச வந்தீங்க? நொஸ்கியா பேசுங்க சார். சரியானு பாருங்க சார். மத்திய வங்கியின் கொள்கை மாற்றத்தினால் வட்டி மிக குறைவடைந்து பிற்பட்ட ஆண்டில் வட்டி அதிகரித்ததன் காரணமாக விலை மட்டங்களின் உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டது. சரி, ஓகே. நான் இதுக்கு மேலையும் சிரமப்படுத்த விரும்புகிறேன். நான் அரை மணி நேரம் மிஞ்சு போகுது அப்படின்னு கரண் கடைசி நேரம் வாங்க பாவம் வந்தாள்கிட்ட ஏதாவது ஒரு அபிப்பிராயம் இருக்கா, என்ன காப்பாற்றுவாரான்னு எதிர்பார்ப்பேன். சொல்லுங்க சார். வீடியோ பார்க்கறவங்க சிரிப்பா, நம்ம எடுத்து வச்சு கொண்டு அரை மணி நேரமா மாத்திரம் அந்த புடியல அரை மணி நேரமா மாத்திரம் அந்த ஆணை ஒரு பதிலை சொல்லிட்டு போகலாமே என்று ரொம்ப கவலைப்படுவாங்க இதை பார்த்து. சொல்லுங்க சரி. இந்த அப்படி நீங்க இதுல போட்டது அப்படி பார்க்கக்குள்ள அவங்க இந்த குறைச்ச இது குறைவான இதுலதான் குறைச்சிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு விளங்கி கொள்றேன் சார். வேற மாதிரி சொல்ல வாரதுன்னா விளங்குது, வேற மாதிரி சொல்லுங்க. கிட்டத்தட்ட குறைக்கவே இல்லைன்ற மாதிரி வரும் சார். இப்ப விளங்குது அகில்மியிடம் என்னன்னு பாரிய குறைப்புகள் பூஜ்ஜியத்துக்கு அனைத்தாக விளங்க செய்துள்ளன. அதனுடைய அர்த்தம் இந்த கொள்கை வட்டி வீதங்கள்ல மாற்றமே செய்யப்படலப்பா. அங்கே கொஞ்சம் போயிருப்பாங்க, தசம் ஒன்று மேல தசம் ஒன்று கீழே அப்படி போயிருப்பாங்க. ஏறத்தாழ பூஜ்ஜியத்துக்கு அனைத்தாக விளங்க செய்துள்ளது. இது எப்போது? 2010 அது இல்லை, சம்பவத்தோட சொல்லுங்க. ஆண்டு வேண்டாம், ஆண்டு வேண்டாம், சம்பவத்தோட சொல்லுங்க. பணவீக்கத்துக்கு முன்னால, பணவீக்க அழுத்தங்களின் போது. விளங்குதா? பணவீக்க அழுத்தத்தின் போது, பணவீக்க அழுத்தத்தின் போது கொள்கை வட்டி வீதங்கள் மாறாதிருந்தது என்பது மேலே நான் இந்த சிவப்பு கோட்டால கீறினதனுடைய பொருள். நான் அதை யாராவது நீங்கள் சொல்ல வேணும் என்று ஆசைப்பட்டேன். விளங்குதா? அது வித்தியாசம். நாங்கள் பேசுறதுக்கும் அவர் சொல்றதுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு கொண்டீங்களா? எனினும் என்பதற்கு முன்னுக்கு இருக்கிறதனுடைய கருத்து என்னென்னு விளங்குதா? இப்ப இந்த பகுதியை பிரேக்கெட் பண்ணி போட்டு வாசிங்க. அவர் மத்திய வங்கிகளினால் என்று சொல்லி போட்டு அதை திருப்பி அந்த மத்திய வங்கிகள் என்பது வளர்ச்சி அடைந்த நாடுகள், சரியா, முன்னேற்றம் கண்ட பொருளாதாரங்கள் பலவற்றில் கொள்கை வட்டி வீதங்கள், வட்டி வீதங்களை, அதாவது குறைப்புகள், கொள்கை வட்டி வீத குறைப்புகள், அதைத்தான் திருப்பியும் சொல்லுகிறார். வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல கொள்கை வட்டி வீதங்கள் பூஜ்ஜியத்துக்கு அனைத்தாக விளங்க செய்துள்ளன என்பதனுடைய அர்த்தம், முன்னைய ஆண்டுகளில் என்று சொன்னதனுடைய அர்த்தம் என்னென்றால் பணவீக்க அழுத்தத்தின் போது கொள்கை வட்டி வீதங்கள் மாறாதிருந்தது. சரியா? இரண்டாவது என்ன சொல்றார்? இரண்டாவதுல என்ன சொல்லுகிறார்? என்ன உங்களுக்கு இயலும் யார் சொல்ல போறது? பிள்ளைகள் யாராவது பேசலாம். மைக்கு உங்களோட தந்துதான் இருக்கு. கிளம்பி சொல்லுங்க. பின்னர் என்ன நடக்குது? பின்னர் சார் பணவீக்கத்தின் அழுத்தம் குறையுது. பின்னர் அது குறைந்த போது என்ன மேல பணவீக்க அழுத்தங்களின் போது என்று சொல்றோம். பணவீக்க அழுத்தங்களின் போது கொள்கை வீதங்கள் மாறாதிருந்ததோடு அது குறைவடைந்ததும் வட்டி வீதங்கள் அதிகரிக்கப்பட்டு விலை மட்டம் கட்டுப்படுத்தப்படும். சரிதானே? அல்லது வட்டி வீத அதிகரிப்பினால் விலை மட்டம் வட்டி வீதம் அதிகரித்து விலை மட்டம் கட்டுப்படுத்தப்பட்டது.
புரிஞ்சுதா? நீங்கள் நினைச்சதுக்கும் இந்த பந்தியில இருக்கிற கருத்துக்கும் இடையில பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல எந்த தொடர்பும் இல்லை. பல சார் பேர் சொல்லுங்க. புரிந்து கொண்டது வித்தியாசமா இருந்தது சார். பட் எழுதிக்கிறது பெரும்பாலும் நீங்களே நாம ஒத்து போகுது. கிட்டத்தட்ட வருது. ஓகே, அதை ஓரளவுக்கு அண்மைச்சு இதுல இருக்கிற விஷயங்களை எடுத்தெடுத்த ஒரு மாதிரி எழுதி கொண்டு வரைக்க வாசிக்கிறவர் திருப்தி அடையக்கூடிய மாதிரியாக அந்த வசனம் வந்துட்டு. ஆனா நான் சொன்னேன் எனக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்லுங்கன்னு தானே கேட்டேன். உங்களுடைய எக்ஸாமினரும் நீங்களும் கெட்டிக்கார டீம், அது வேற. நான் சொன்னது எனக்கு விளங்கும், சாதாரண பாமரனுக்கு இதுக்கு இருக்கிற விஷயம் விளங்கும். ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்ய போடுற டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆஃபீஸர், ஓஇஎஸ், டிரைவர், கிளீனிங் சர்வீஸ்காரன், அதை விட எழுத வாசிக்க தெரியாத பப்ளிக் எல்லாம் வருகிற போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆவணத்தை வாசித்து அதில் இருக்கிற சாராம்சத்தை அவைக்கு விளங்கப்படுத்த போறீங்க. நீங்கள் எழுதின மாதிரியே சொன்னீங்கன்னா அவன் மெண்டல் ஓட்டுக்குற இட போவோம். இப்போ நான் சொன்னதை என்ன போல பாமரனுக்கு சொல்லுங்க. முன்னைய ஆண்டுகளில் 2010ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் என்கிற ரெண்டையும் எவ்வாறு அவர் அடையாளப்படுத்துகிறார் என்றால், முன்னுக்கு பணவீக்க அழுத்தம் இருந்தது, பின்னுக்கு பணவீக்க அழுத்தம் இல்லை. அப்ப பணவீக்க அழுத்தத்தின் போது கொள்கை வீதங்கள் மாற்றமே இல்லை. கொள்கை வீத குறைப்புகள் பூஜ்ஜியத்துக்கு அனைத்தாக விளங்க செய்துள்ளன. முன்னேற்றம் கண்ட பொருளாதாரங்கள் கொள்கை வீத குறைப்புகளை பூஜ்ஜியத்துக்கு அனைத்தாக, அதனுடைய அர்த்தம் மாற்றவே இல்லை, அல்லது சின்ன மாற்றம், ஒரு மைனூட்டான மாற்றம். கொள்கை வீதங்களை மாற்றவில்லை. சரிதானே? யாரு மாற்றவில்லை? வளர்ந்த நாடுகள். வளர்ந்த நாடுகள், வளர்ந்த நாடுகள் இல்லை, வளர்ந்த நாடுகள். பணவீக்க அழுத்தத்தின் வளர்ந்த நாடுகள் பணவீக்க அழுத்தத்தின் போது கொள்கை வீதங்களை மாற்றாதிருந்ததோடு அது மறைந்த போது அதிகரித்தன. இதை விட விலை மட்டத்தை கட்டுப்படுத்தியது எழுத இடம் இருந்தால் வட்டி வீதங்களை அதிகரித்து விலை மட்டத்தை கட்டுப்படுத்தின. விலை மட்டத்தை கட்டுப்படுத்தியது எழுதியதுக்கு சொல் இடம் கொடுக்காவிட்டால் தவிர்க்கலாம், ஆனால் உழவு போதும் என்று நினைக்கிறேன். சரிதானே? இப்போ முன்னேற்றம் கண்ட பொருளாதாரங்கள் என்பது வளர்ந்த நாடுகள். சரியா? முன்னேற்றம் கண்ட பொருளாதாரங்கள் பணவீக்க அழுத்தத்தின் போது கொள்கை வீதங்களை மாற்றாதிருந்ததோடு அது குறைந்த போது அது என்கிறது நீங்கள் பணவீக்க அழுத்தம் என்று எழுதினீங்கன்னா ஒரு சொல்லு கூட வந்துடும். பணவீக்க அழுத்தம் குறைந்த போது வட்டி வீதங்களை அதிகரித்தன, அல்லது அது குறைந்த போது வட்டி வீதத்தை அதிகரித்து விலை மட்டத்தை கட்டுப்படுத்தின என்பதாக எழுதி கொள்ளலாம். அப்சால் சரியா வருதா? சொல் என்ன சார், பணவீக்க அழுத்தம் கூடினா தானே சார் இது வட்டி வீதத்தை கூட்டி விலை மட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும்? இல்ல, அதுதான் நான் முதல் ஒரு விளக்கம் ஒன்று சொன்னேன். சில வேளைகள்ல வட்டி வீதங்களை அதிகரிப்பதன் மூலமாகவும் விலை மட்டங்களை கட்டுப்படுத்த முடியும். எதனால இந்த விலை மட்டங்கள் ஏற்படுது என்று பார்க்க வேணும். கேள்வி தூண்டலினால ஏற்படுமாக இருந்தால் வட்டி வீதத்தை அதிகரித்தால் கட்டுப்படும். பொருளாதார மந்தத்தின் காரணமாக உற்பத்திகள் பாதிக்கப்பட்டு பொருட்பற்றாக்குறையினால விலை அதிகரிப்பு ஏற்படுமாக இருந்தால் அங்கு வட்டி வீதத்தை குறைச்சால்தான் உற்பத்தி தூண்டப்படும். ஏன்னா முதலீட்டாளர்கள் வட்டி குறைந்து விட்டது என்பதற்காக அதிக கடன்களை பெற்று முதலீடுகளை அதிகரிப்பார்கள். ஒற்ற கோட்பாட்டோட நிக்கல. அது உண்மையா இது பல்வேறு ரொம்ப ஆழமான ஒரு விளக்கம். சரிதானே? இது நீங்க எக்கனாமிக்ஸ்ல பேங்கிங் சம்பந்தமா இன்டர்நேஷனல் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் டோட்டலா விளங்கினால் கூட இதை விளங்கிக் கொள்வதற்கு சில நேரங்கள்ல நாங்கள் சிரமப்படலாம். நாங்கள் எக்ஸாமு தானே படிக்கிறோம் நாங்கள். அப்போ அதால பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் இருக்கிற தனிய வட்டி வீதம் அதிகரிக்கிற போதெல்லாம் விலை மட்டம் அதிகரிக்கும் என்பதும் வட்டி வீதம் குறைகிற போதெல்லாம் விலை மட்டம் குறையும் என்பதும் சரியானதல்ல. அது கேள்வி தூண்டல் பணவீக்கத்துக்கு மட்டுமே பொருந்தும். இங்க உண்மையா என்ன நடந்ததுன்னா, இந்த காலப்பகுதியில உலகம் முழுவதும் பொருளாதார மந்தம் ஏற்பட்டிருந்தது.
அப்போ அவர்கள் அந்த காலப்பகுதியில ஒரு பணவீக்க அழுத்தம் இருந்தது, கொள்கை வட்டி விதங்களை மாற்றில வச்சு கொண்டு விட மாற்றி விட்டா வேறு விதமா குழம்பிடும் என்று சொல்லி. ஆனால் பணவீக்க அழுத்தங்கள் வேறு விதமாக கட்டுப்பட்டு கொஞ்சம் குறைய உற்பத்தியை தூண்டுறதுக்காக, உற்பத்தியை தூண்டுவதன் மூலமாக, அதாவது நிரம்பல் அதிகரித்தால் சந்தையில கேள்வி குறையும் என்பது ஒரு பொருளாதார கோட்பாடு. ஏனையவை மாறாத போது சந்தையில் ஒரு பொருளுக்கான நிரம்பல் அதிகரித்தால் அந்த பொருளுக்கான கேள்வி குறையும் என்கிறது, அந்த பொருளுக்கான விலை குறையும், கேள்வி இல்லை, அந்த பொருளுக்கான விலை குறையும் என்பது ஒரு அடிப்படை பொருளாதார கோட்பாடு. அந்த கோட்பாட்டை தான் இங்க பிரிவு வச்சிருக்கிறேன். இதோட தொடர் சொல்லுங்க. பணவீக்க அழுத்தங்கள் மறையத் தொடங்கியதுண்டா சார், என்ன அர்த்தம்? பணவீக்கம் கூடிக்கொண்டு போறது, அது பணவீக்கத்தின் பிரஷரை தானே சொல்றார். பணவீக்கம் குறைகிறது அல்ல, பணவீக்கம் அதிகரிக்கிற அந்த பிரஷர் மறைய தொடங்கியது என்றால் அது வேறு காரணங்களால விலை அதிகரிப்பு ஓரளவு கட்டுப்படுத்திக்க இன்னும் அதை சரிப்படுத்துறதுக்காக உற்பத்தியை தூண்ட தொடங்கின. முதல் பணவீக்க அழுத்தத்தை தூண்டியது வேறு காரணிகள், உற்பத்தி பற்றாக்குறையும் ஏற்பட்டுடுது. இப்ப உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு கொஞ்சம் பணவீக்கம் ரொம்பவா அதிகரிக்கையில ஒரு அளவா தான் இருக்குதுன்ற போது காசை வழியில விட்டா முதல் உயரமா இருக்க காசை வழியில விட்டா இன்னும் கூடியிருமோன்ற அச்சம் இருந்தது. பிறகு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொண்டோல் ஆகுது. இப்ப காசை வழியில விடுவோம் என்று சொல்லி வட்டி வீதத்தை உயர்த்தினார்கள். உயர்த்துவதன் மூலமாக அவர்கள் விலை மட்டங்களின் உயர்வை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த வட்டி வீதத்தை உயர்த்துவதன் மூலம் கட்டுப்படுத்துறது இன்னும் ஒன்று இருக்கு. பொதுமக்களுடைய கையில் இருக்கிற காசை பறிச்சால் வட்டி வீதத்தை கூட்டி விட்டா ஜனம் கொண்டு வந்து டிபாசிட் பண்ணேங்க விலை மட்ட உயர்வை கட்டுப்படுத்தலாம். இதுவும் ஒரு விளக்கம், சரிதானே? அப்ப நாங்கள் அந்த அளவுக்கு ஆழமா போக தேவையில்லை. ஆனால் இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா, அந்த முதலாவது துண்டத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட பொருள்கூடல் பெரும்பாலானவர்களுக்கு தவறாகவே இருந்தது. கஜந்தன் எங்க ஆளப்படி என்னய்யா இப்ப விளங்கிட்டா? இனி எப்பவும் விளங்கணும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் மெனக்கெடுக்கிறது. IAT 079 திருங்கிற பேர்ல ஒரு ஆள் இருக்கிறீங்க, 2 பேர் திருன்னு இருக்கிறதுல குழப்பம் இருக்கு. சொல்லுங்க சார். அந்த முதலாவதுல நீங்க எடுக்கீங்க சார், அந்த கொள்கை வட்டி வீதம் மாற்றம் இல்லையான்னு எடுத்தீங்க. அதுல இல்லையே இல்ல, அப்ப அது வேற மாதிரி ஒண்ணும் எடுக்கல சார். விளங்கலையம்மா நீங்க கேட்கறது திருப்பி சொல்லுங்க. கொள்கை வட்டி வீதம் மாறலையேன்னு சொல்லி எழுக்கிறோம் சார். அது இதுல அந்த பூஜ்ஜியத்துக்கு அணித்ததாக தான் தந்திருக்கு. அது அந்த என்னன்னு சார் அப்படி நாங்கள் எடுக்கிறது மாற்றம் இல்லையான்றது நாங்களே இல்ல அதை எடுப்போம். இல்ல நாங்களாக எடுக்கல, நாங்கள் தராத இதையும் எடுக்க மாட்டோம். அப்படியான அநியாயங்கள் செய்யற பழக்கம் எங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் என்ன எங்களை இப்படி திடீரென்று கொண்டு குற்றம் சாட்டுறீங்க? அப்படி செய்ய மாட்டோம். நாங்கள் அதுல தெளிவா இருப்போம். இங்க பாருங்க, மேற்கொள்ளப்பட்ட பாரிய கொள்கை வீத குறைப்புகள், இன்னும் முன்னுக்கு இருந்து வாரன், மத்திய வங்கிகளினால் மேற்கொள்ளப்பட்ட விளங்குதில்லை சார். மற்றவர்களுக்கு கேக்குதா பேசுறது? சரி, அப்போ உங்களுடைய நெட்வொர்க் ஏதோ ஏறதம்மா, கொஞ்சம் சவுண்டை செக் பண்ணுங்க. கவனிங்கம்மா, யார் கேட்டது கேள்வி? திரு என்ன, மத்திய வங்கிகளினால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய கொள்கை வீத குறைப்புகள். வீடியோ மட்டும் தான் தெரியுது சார், பதிக்கிறது ஒண்ணுமே. மற்ற பிள்ளைகள் கரண் சொல்லுங்க, பேசுற கேக்குதா சார்? நீங்க பேசுறது வடிவா விளங்குது சார். சரி, அப்போ அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையம்மா செக் பண்ணுங்க, அதுவும் அவங்களுக்கு கேட்காது நான் சொன்னாலும். சரி, அப்ப கவனிங்க பிள்ளைகள், மத்திய வங்கிகளினால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய கொள்கை வீத குறைப்புகள். இந்த மத்திய வங்கிகளினால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய கொள்கை வீத குறைப்புகள் என்று சொல்லுகிறது. திருப்பி அவர் அதே விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். அதாவது முன்னேற்றம் கண்ட பொருளாதாரங்கள் பலவற்றில் கொள்கை வட்டி வீதங்களை, முன்னேற்றம் கண்ட பொருளாதாரங்கள் பலவற்றில் கொள்கை வட்டி வீதங்களை, அதாவது முன்னுக்கு இருக்கிற குறைப்புகள் என்பதையும் இதோட நாங்க பொருத்தி பார்க்கிறோம். குறைப்புகள் அதாவது முன்னேற்றம் கண்ட பொருளாதாரங்கள் பலவற்றின் கொள்கை வட்டி வீதங்களை, அந்த கொள்கை வட்டி வீதங்களின் குறைப்புகள் பூஜ்ஜியத்துக்கு அனைத்தாக விளங்க செய்துள்ளன. அப்போ குறைப்புகள் பூஜ்ஜியத்துக்கு அனைத்தாக விளங்க செய்துள்ளன என்பதனுடைய அர்த்தம் என்ன? ஒன்று, குறைப்புகள் நிகழவில்லை அல்லது ஏறத்தாழ நிகழாத அளவுக்கு நிகழ்ந்திருக்கு.
அதனாலதான் பூஜ்ஜியத்துக்கு அனைத்தாக விளங்க செய்துள்ளது. இரண்ட பிறகு திருப்பி சொல்லுகிறார் கொள்கை வட்டி வீதங்களை உயர்த்துவதன் மூலம். அங்க மற்றது ஒருபோதும் வட்டி வீதம் பூஜ்ஜியத்துக்கு போக இயலாது. எந்த ஒரு தேசத்திலையும் ஒரு அடிப்படையான அறிவு. கொள்கை வட்டி வீதம் பூஜ்ஜியத்துக்கு போகும்டா நாட்டுல வட்டி வீதமே இல்லாம பேங்க்ல எவரும் டிபாசிட் பண்ண மாட்டான். இருக்கிற காசை முழு பேரும் கடன் கேட்பான். பேங்க பூட்ட வேண்டி வரும். இருக்கிற காசு முழுக்க ஆக்கள் எடுத்துருவாங்க. வட்டி வீதம் இல்லையா, வட்டி இல்லையா, ஃப்ரீயாம. சரியா? அப்படி ஒருபோதும் வராது. கொள்கை வட்டி வீதம் பூஜ்ஜியத்துக்கு வராது. இங்க கொள்கை வட்டி வீதத்தில் ஏற்பட்ட மாற்றம் தான் பூஜ்ஜியத்துக்கு அண்மித்ததாக இருந்தது. அதனாலதான் அதை பிரேக்கெட் பண்ணி போட்டு காட்டினேன் உங்களுக்கு அதை புரிந்து கொள்வதற்கு. இது கொஞ்சம் குழப்பமாக எழுதப்பட்ட உரைப்பகுதி. நான் அதை சொல்ல வழிகிட்ட பல பேச ஆவிட்டேன் தொடக்கத்துல. உண்மையில மிக கடினமான உரைப்பகுதி. மத்திய வங்கிகளினால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய கொள்கை வீத குறைப்புகள் என்பதைத்தான் விளங்கப்படுத்த முயற்சி செய்து போட்டு அந்த குறைப்புகள் என்ற வார்த்தையை திருப்பி அவர் போடவில்லை. குறைப்புகள் பூஜ்ஜியத்துக்கு அனைத்தாக விளங்க செய்துள்ளன என்றால் கொள்கை வட்டி வீதங்கள் மாற்றப்படவே இல்லை. ஆனால் பணவீக்க அழுத்தம் மறைந்ததும் அவை அதிகரிக்கப்பட்டு விலை மட்டம் கட்டுப்படுத்தப்பட்டது அல்லது அவற்றை அதிகரித்து விலை மட்டத்தை கட்டுப்படுத்தின. இப்ப நாங்க பார்க்கணும், வளர்ந்த நாடுகள் பணவீக்க அழுத்தத்தின் போது கொள்கை வீதங்களை மாற்றாதிருந்ததோடு அவை மறைய தொடங்கியது அல்லது பணவீக்க அழுத்தம் குறைந்த போது வட்டி வீதங்களை அதிகரித்து விலை மட்டத்தை கட்டுப்படுத்தின. இதுதான் என்னுடைய சாராம்சம். உங்களோட கேள்விக்கு விட கிடைச்சதாமா? நாங்களாக இதுக்குள்ள ஒண்ணும் எடுக்க மாட்டோம், எடுக்கக்கூடாது. ஆனால் அவர் எங்களை பிள்ளையாக டைப் பண்ணுவார். இது வேணுமென்று செய்யல, பேப்பர் செட் பண்ணவருக்கு தெரியும் இது தெளிவாக எழுதப்படையில, உங்களை சோதிப்போம் என்று சொல்லி எடுத்து போட்டிருக்கார். சரி, ஒரு 5 உரைப்பகுதி தான் இன்றைக்கு பேசினோம். என்னடா 10 புள்ளிக்கா பேசி இருக்கிறோம் என்கிற வேதனையோட விடவிட வேண்டாம். சரியா? நாங்கள் மிகப்பெரிய பலமான வேறு ஒன்று இருக்கிறோம். இது எதிர்காலத்தில் எங்களை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தும். அப்ப இந்த அளவோடு நான் இன்றைக்கு நிறைவு செய்து கொள்ளுகிறேன். அடுத்து வருகிற புதன்கிழமை செயலமர்வு இருக்காது. பெரும்பாலும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும். புதன்கிழமை இருக்கா இல்லையாங்கிறது நான் அறிவிப்பேன். சரிதானே? புதிய செயலமர்வு தொடர் 11ஆம் தேதியிலிருந்து முழு வீச்சில் எல்லா பாடங்களும் நடைபெறும். ஆர்வமுடையவர்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களோடு சேர்ந்து படித்து கொள்ளலாம். இதுவரைக்கும் வேறு எந்த விதத்திலையும் தகவல் கிடைக்கல, இது தொடர்பான விவரங்கள் இல்லைங்கிறவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய 0778 416 712 என்கிற இலக்கத்துக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். நான் பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு பதிலளிப்பேன். சரிதானே? திரும்ப சந்திக்கிற வரைக்கும் எல்லோரும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோடு எல்லோருக்கும் பாய் பாய், குட் நைட். Thank you, sir. Thank you, sir. Thank you, good night.